ஸோ டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் எப்படி ஒரு ஈஸிலி ப்ரிவென்டபிள் டிசீஸோ அதே மாதிரி டயபெட்டிக் நெஃப்ரோபதி, ஸோ டயபெட்டிஸ் வரலன்னா அந்த கிட்னி ப்ராப்ளம் வராது. ஸோ திருப்பி திருப்பி அந்த பிரைமரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாட் டு கெட் டயபெட்டிஸ், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வரக்கூடாது. ஸோ அது சின்ன வயசுலேருந்தே அந்த டயட், இந்த எக்ஸசைஸ், ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணாதான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வராமல் இருக்கும். தட் இஸ் பிரைமரி ப்ரிவென்ஷன். ஸோ ஒன்ஸ் கிட்னி டிசீஸ் வந்துட்டா நம்மளுக்கு எப்படி நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகணும், நம்ம ரெகுலரா ஃபாலோ அப் இருக்கணும், ரெகுலர் மெடிகேஷன் சாப்பிட்டா how this disease is controllable. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சா அப்படின்னு கேட்டா, ஓவர் லாஸ்ட் 25 to 30 years people with kidney disease have lived for so many years. கிட்னி டிசீஸோட பல வருஷங்கள் எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் எடுத்தீங்கன்னா the seriousness of the problems are ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் லிவர் ஃபெயிலியர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒரு கார்டியாக் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் அந்த ஹார்ட் ஃபெயிலியரோட பேஷண்ட்ஸ் கேன் ப்ரொலாங், ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் அந்த லிவர் பேஷண்ட்ஸ் கேன் ப்ரொலாங். பட் கிட்னி ஃபெயிலியர்னு வந்துட்டா there are a lot of options available like hemodialysis, peritoneal dialysis, renal transplantation. அவ்வளோ மோசமான வியாதி இல்லை. ஸோ அந்த பயங்கிறது எல்லாருக்கும் ஒரு இருக்கு. ஸோ ஹவு டு லிவ் வெல் வித் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிறது தான் திஸ் இயரோட வேர்ல்ட் கிட்னி டேயோட தீம். அண்ட் அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு 1 hourல பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் டாக்டர் பாரதி சொன்ன மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ் வாழ்க்கை முறை மாறி போச்சு. முதல்ல இருந்ததுக்கு நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்ததுக்கு நம்ம பசங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வாழ்றதுக்கு எக்கச்சக்க வித்தியாசம் இருக்கு. சாப்பிட ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, வெஸ்டர்னைஸ் ஃபுட்ஸ் ஆகிடுது, எக்ஸசைஸ் அப்படின்னு யாரும் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல, ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் இந்தியா உலகத்திலேயே டயபெட்டிஸ் கேபிட்டல் வேர்ல்டு அப்படிங்கிற அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க அப்பா டயபெட்டிஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. I always everybody joke சொல்றேன் எல்லா மீட்டிங்லையும், டயபெட்டிஸ் டோன்ட் ரன் இன் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரூத் இஸ் nobody in the family runs. இந்த குடும்பத்தில் யாரும் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, ஒரு பார்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால தான் நமக்கு இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படிங்கிறது வருது. வாழ்க்கை முறை மாற்றிடும் அப்படின்னு பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி இது எல்லாமே நமக்கு மாறப்போகுது. 70% டிசீஸ் நம்மளால இந்த வியாதி ப்ரிவென்ட் பண்ண முடியும். டாக்டர் பாலாஜி சொன்ன மாதிரி இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர்னு ஒரு சைடு இருந்தாலுமே கூட பல்வேறு வகையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு நார்மல் எல்லாரையும் மாதிரி வாழ வைக்க முடியுங்கிறது உண்மை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இன்ஃபேக்ட் ஒரு 6-year-old சைல்டுக்கு நான் லாங் பேக் 15 years 20 years 17 years இருக்கும்னு நினைக்கிறேன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடுவோம். இன்னைக்கு அந்த குழந்தை இன்னைக்கு பெருசாகி அது கல்யாணம் பண்ணி அதுக்கு குழந்தை இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னொரு பேஷண்ட் மூவி டிரான்ஸ்பிளான்டட் 25 years before அந்த பேஷண்டோட அதுக்கப்புறம் நமக்கு குழந்தை பிறந்து இங்கே அந்த குழந்தை எம்பிபிஎஸ் படிக்கிறதுங்கிறது இது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி கிட்னியில ஒரு பெரிய கிட்னி ஃபெயிலியர் இருந்தாலுமே கூட பயந்து தனியாக போய் தப்போ வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, வைத்தியம் பண்ணிக்கலாம். இந்த கிட்னி ஃபெயிலியர் இல்லாம பல்வேறு மற்ற வியாதிகளாக இருக்கு, நெஃப்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே கூட அந்த வியாதிக்கு சிகிச்சை அப்படின்னு இருக்கு. சில பேருக்கு கை கால் வீக்காக இருக்கலாம், யூரின் போகும்போது இந்த மாதிரி போகலாம், யூரின் எரிச்சல் இருக்கலாம், இல்லை மூச்சு வாங்கலாம். இது மாதிரி எத்தனையோ ஹை பிளட் ப்ரெஷர் நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்கன்னா பிளட் ப்ரெஷர் ஹார்ட் சம்பந்தப்பட்ட வியாதி நினைச்சுட்டு இருக்காங்க. பிளட் ப்ரெஷருக்கும் ஹார்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதி. எல்லாமே சொல்றோம் ப்ரெஷர் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் திங் சால்ட் கம்மியாக சாப்பிடும்போது சொல்லுவோம். சால்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆர்கன் கிட்னி தான். ஆனால் எல்லா கிரெடிட்டும் நமக்கு ஹார்ட் கிட்னிக்கு ஓரமாக பார்த்துட்டு இருக்க மாதிரி தான். Again, I'll tell in every meeting, heart is like the husband. Does nothing but takes all the credit. Except few husbands like who are present here, who are very sincere. But generally, the heart is like the husband, which does nothing and takes a lot of credit. But kidneys are like the wife. அது எத்தனையோ வேலைகள் பண்றது பெருசாக ரெக்கக்னைஸ் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பிளட் ப்ரெஷர் கூட கிட்னியோட வியாதி அறிகுறியா இருக்கலாம். ஸோ நம்ம டாக்டர் பாலாஜி சொன்ன மாதிரி ப்ரெஷர் சுகர் வராம ஒரு பிரைமரி ப்ரிவென்ஷன் ஒன்று பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வியாதியெல்லாம் வந்துருது அப்படின்னு இருந்ததுன்னா எண்ட் ஆர்கன் டேமேஜ், ஒரு எண்ட் ஆர்கன் இட் கேன் பி ஹார்ட்டா இருக்கலாம், இல்லை கண்ணா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், பிரெயினா இருக்கலாம். அந்த ஒரு எண்ட் ஆர்கனும் நமக்கு எந்தெந்த வகையில நமக்கு இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வியாதியை ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்க முடியும். பேசிக்கா கிட்னில வியாதி இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க, டிலே பண்ணாதீங்க. ஒரு பேசிக் யூரின் டெஸ்ட், புரோட்டீன் இருக்கா, ரத்த அணுக்கள் லீக்கேஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிளட்ல யூரியா கிரியேட்டினின் லெவல் நார்மலா இருக்கா, அதிகமா இருக்கா, அல்ட்ராசவுண்ட் பண்ணி கிட்னி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது ஒரு பேசிக் டெஸ்டிங். இது பண்ணாலே நமக்கு ஒரு பெரிய அளவில் கிட்னி வியாதி கண்டுபிடிச்சிட முடியும். அட்வான்ஸ் டெஸ்டிங்லாம் சில பேருக்கு அந்த தேவையா இருக்கும், நிறைய பேர் நம்ம இதுலயே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது. ஸோ வாட் வி வில் டூ நவ் இஸ் வி வில் டாக் டு சம் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீட்டிங் நாங்களே பேசிட்டு இருக்கோம்.
Many times நாங்க பேசுறது கேட்டே இருக்கீங்க நீங்க. So what we thought was this time we'll call some of our friends and who put a lot of faith in us, who trusted us for so many years. அவங்களோட வாழ்க்கையை நம்ம கையில கொடுத்து காப்பாற்றி கொடுப்போம் நம்பி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அவங்க கூட கொஞ்சம் ஜாலியாக பேசலாம். இது நீட்டாக பி ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஃபார்மல் டிஸ்கஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. It can be an informal discussion. So we have a few of our friends who are undergoing dialysis now. We'll talk to them. And few of our patients are undergoing home dialysis. We'll talk to one Mr. Natarajan and his family. And a couple of patients have undergone transplant and they're living normally. The moon segment enna pandrangiradhu probably 10 minutes each we will talk to them. And I think உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் சொல்றதோட அது அனுபவப்பட்டு இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கேன்னு அவங்க வாயில சொல்லும்போது வசிஷ்டர் வாயில பிரம்மரிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து வசிஷ்டர் வந்து நீங்க தான் வசிஷ்டர் ஆயிடுங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்றது இருக்கு இன்டர்வியூவர் அந்த மாதிரி நாங்கள் இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ we'll talk with start with dialysis segment first. வாங்க ரமேஷ் ரமேஷ் வாங்க. எங்க சேர் இருக்கு பாலாஜி வாங்க. ரமேஷ் ரமேஷ் சார் வாங்க. நீங்க வாங்க நடுவில் உட்காந்து டாக்டர். Good morning. Hi, morning sir. Why don't you introduce Mr. Ramesh to us? Sir, Peru Ramesh. He's been with us for more than 4.5 years. So, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பேஷண்ட்டை வந்து they all see like once a month and all. பேஷண்ட் one or two times அந்த மாதிரி once a year கூட வச்சுக்கலாம். நெஃப்ராலஜி அதுவும் ஹீமோடயாலிசிஸ் யூனிட்ல தான் பேஷண்ட் வந்து வாரத்துல 3 முறை பார்ப்போம். So the closeness what we develop to the patient and their family is immense. So and I still remember Balaji, Mr. Ramesh vandu he came to us through one of our common friend Dr. Atmara. Okay. Because he was working in the tea estate la there. Dr. Atmara was a company. Oh. Dr. Atmara was a good friend of us and during my Coimbatore test there I got a theriyum. So he personally flew from Coimbatore to request us to take care of Mr. Ramesh properly. So அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் Mr. Ramesh has been with us. உங்க ஜர்னி சொல்லுங்க. முதல்ல எப்படி இருந்தீங்க? இந்த டயக்னோசிஸ் பண்ணும்போது எனக்கு இந்த டிசீஸ் பத்தி தெரியவே தெரியாது. முன்னாடி வரீங்களா? I was a VP in a company, so I thought it's a normal thing for me to அங்க பாருங்க. சரின்னு ஜெனரலா வந்து எனக்கு உடம்பு சரியாம ஆச்சு. கால் கொஞ்சம் வீங்கிட்டு. அப்போ I came into the hospital. வந்த உடனே டாக்டர் suggested me dialysis. I was really worried. பயங்கர பயம். First 6 months வந்து I lost my control. I was worried, so my health went down. 75 kgs to 60 kgs ஆச்சு. Then slowly we meet regularly, myself and Dr. Balaji. He told me how I have to increase my weight, whatever it is. Today I am around 67. So this is the normal weight which I should have. And இந்த ஜர்னில ஃபர்ஸ்ட் பயந்ததுனால உடம்பு சரியாம ஆயிடுச்சு. Then I slowly started coping up with that. This is a disease. This is what I am to go through. இப்போ ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. Generally, weekly, whatever I have, I tell Balaji. He gives me suggestions or prescription. According to that, I go. So I am normal now. That's what I feel. Good. அது முதல்ல பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் அப்படின்றதாலே ஒரு நெகட்டிவ் அவுட்லுக் இருக்கும். பேஷண்ட் வந்து ஸ்ட்ரெச்சர்ல வருவாங்க, இல்லை வீல் சேர்ல வருவாங்க, நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, ஏதோ ஒரு லைஃப் ப்ரொலாங் பண்ணுமே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டரைஸ் மெஷின்ஸ், லாட் ஆஃப் பேராமீட்டர்ஸ்லாம் கேன் பி மானிட்டர்ட், லாட் ஆஃப் டெஸ்ட் கேன் பி டன். என்னென்ன அப்நார்மல் இருக்கும், டாக்டர் பாலாஜி டஸ் டெஸ்ட் எவ்ரி மந்த். வி ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தி டயாலிசிஸ் ஒழுங்கா பண்றோமோ ஒழுங்கா பண்ணலையா, அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் எப்படி இருக்கு, யூரியா கண்டென்ட் எப்படி இருக்கு, ஹீமோகுளோபின் எப்படி இருக்கு, நிறைய பேராமீட்டர்ஸ் ஜென்ரலி சீ. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒழுங்கா அட்ரஸ் பண்ணும்போது ஒரு பேஷண்ட் டயாலிசிஸ் பண்ணினாலுமே கூட நார்மலா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து மிஸ்டர் ரமேஷ் போன்றவங்க ஒரு உதாரணம். நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா சார் டயாலிசிஸ் உள்ள வரும்போதே டயாலிசிஸ்னா ஒரே பயம். நேத்துக்கே we have a patient in the ICU. I tell you honestly, I was afraid. இது நார்மல். See, the point is this. See, ஒரு பெரிய வியாதி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த வியாதியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் denial.
நான் வந்து நல்லா இருக்கேன், இந்த எனக்கு வியாதி இல்லை அப்படிங்கிறது. செகண்ட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் டிப்ரெஷன். எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலையே, நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடல, ஆல்கஹால் சாப்பிடல, எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது, ஏன் எனக்கு இந்த வியாதி வந்ததுங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க, இந்த வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு இந்த வசதி இருக்குமா, இது வந்து எவ்ரி பேஷண்ட் கோஸ் த்ரூ திஸ். நாங்கள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு இருந்ததுன்னா, ஒரு மெக்கானிக்கலா நீங்க டயாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு பேஷண்ட்டை சொல்றதுக்கு பதிலாக we talk to the family, we talk to the patient, we counsel them, we tell them what we are doing, how we can be normal. இன்னொரு பேஷண்ட் வைத்தியம் பண்ணி இதே மாதிரி பயந்துன்றதை கூப்பிட்டு உட்கார பேசணும். ஸோ தட்ஸ் மெயின் திங் வாட் வி ஷுட் டூ. எல்லாருக்குமே டயாலிசிஸ் பண்ணணும்னு தெரியும், கிரேட் ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியும். பட் அந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது, மூச்சு விட முடியல, ஒரு வாமிட்டிங் சிவியராக இருக்குது, ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு இருந்ததுன்னா கவுன்சிலிங் பண்ணுங்கிறது இல்லை. பட் பேஷண்ட் கம்ஸ் டு யூ இன் அ நார்மல் சுச்சுவேஷன் பட் ரிப்போர்ட்ஸ் அப்நார்மல் அப்படிங்கிற சமயத்தில் வந்து கவுன்சிலிங் டூ பிளே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இன்னைக்கு ஐசியூல சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து 8 கிரியாட்டின் இருக்கு, ஹார்ட் வீக்கா இருக்கு, மூச்சு விட முடியல, நான் டயாலிசிஸ் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காரு. அவரை கன்வின்ஸ் பண்றதுக்குள்ள போதும் சரி, எல்லாருக்கும் பயம் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த சுச்சுவேஷன்ல அவர் இல்லாம நானும் நீங்களும் இருந்தாலும் கூட நமக்கு அந்த பயம் இருக்கும், தப்பு இல்லை. பட் அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் we called Mr. Ramesh. Actually, till 11th, I have never gone to a doctor. Honestly, till 11th, I have never gone to a doctor. 11th 11th படிக்கிற வரைக்கும் எந்த டாக்டர்டையும் போனதே இல்லை. நார்மல் கோல்டு அது ஒண்ணுமே போனது. ஏதாவது தமாஷா ஒரு பேஷண்ட் சொல்லிட்டு இருந்தேன். நான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல. சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் அந்த பக்கம் தலையில வச்சு படுத்துக்க மாட்டேன், இந்த பக்கம் தான் படுத்துக்க சொல்லிட்டு இருந்தேன் நான். அன்பார்ச்சுனேட்லி கேட் கோ டு தி ஹாஸ்பிட்டல் நவ எவ்ரி டே. பட் டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு மோசமான வார்த்தை இல்லை. எத்தனையோ பேர் வந்து இப்போ ஹார்ட்டுக்கு ஏஞ்சியோகிராம் பண்ணணும் பண்ணிக்கிறாங்க, எண்டோஸ்கோபியும் பண்ணிக்கிறாங்க, பைபாஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் டயாலிசிஸ் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் தாட் அபவுட் டயாலிசிஸ் தான். பட் இன்வேரியபிளி ஒரு 99% பேஷண்ட்ஸ் சயின்ஸ் பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இதுக்கு போய் நான் பயந்துட்டு இருந்தேன் சார், நான் முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும், உடம்புக்கு எடுத்து குடி தராக்கி வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அதனால அது டயாலிசிஸ் பண்ணணும்னு சேஜ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்க பயப்படாம பிஃபோர் யூ கெட் இன்டு காம்ப்ளிகேஷன். இன்ஃபேக்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு யங் கேர்ள், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம், வைத்தியம் பண்ணிக்கணும்னு சொன்னோம், வைத்தியம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி பயந்துட்டு போய் ஒரு சனிக்கிழமை ராத்திரி ஒரு மூச்சுற முடியாம ஒரு 300 பாயிண்ட் யூரியா, 23 பாயிண்ட் கிரியாட்டின், 3 பாயிண்ட் ஹீமோகுளோபின், she has come at that level in the middle of the night on a Saturday. வைத்தியம் பண்றது அப்படிங்கிறது இல்லை, ஒரு டாக்டர் அப்படிங்கிற முறையில் ஈஸியாக வைத்தியம் பண்ணிட்டு போயிடலாம், வேற விஷயம். பட் த பெயின், த ட்ராமா, த காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த பேஷண்ட்ஸும் இந்த பேஷண்ட்ஸோட ஃபேமிலியும் அண்டர்கோ பண்றதுங்கிறது அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஐ எம் ஷுவர் யூ வில் லேர்ன் வித் த்ரூ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார், வி ஹேவ் காட் சப்போர்ட் பேஷண்ட்ஸ். நைஸ் ஆஃப் யூ டு கம். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரிங்களா? கம். We have another friend of us who is waiting for his transplant. Hi, morning. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஸ்மார்ட்டா வந்திருக்காங்க பாருங்க. நாங்க தான் சரியா மிஸ் பண்ணல நினைக்கிறேன். அட்லீஸ்ட் மீ ஸ்மார்ட்டா வரணும். எனக்கு ஸ்மார்ட்டா இருக்கீங்க இல்லையா? See, I didn't please பாருங்க. Yeah. Before that, I was living well with kidney disease னு சொல்றதுக்கு example is Mr. Satish. So இப்போ பாத்தீங்கன்னா he has undergone, இவருக்கு பேசிக் டிசீஸ்ங்கிறது சின்ன வயசுல வர கிட்னி ப்ராப்ளம், வேற குரூப் ஆஃப் டிசீசஸ். ஸோ அதெல்லாம் வைத்தியம் பண்ணி he has accepted that now he is going into renal replacement therapy. அதாவது இப்போ ஹீமோடயாலிசிஸ்ல இருக்காரு and he is waiting for a transplant. இவருக்கு இந்த 2020 pandemicல he also had COVID from which he is recovered. So we can proudly say he is a COVID warrior. So that's very good. So நிறைய பேர் கோவிட் இருந்தா பயந்துட்டு இருக்காங்க. பாலாஜி, ஐ திங்க் நம்ம கோவிட் பத்தி ஒரு we had a session மீட்டிங் பண்ணிருந்தோம். கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் வந்து கோவிட்னால நிறைய பாதிப்பு இருக்குங்கிறது உண்மை. அந்த பாதிப்பு வந்ததுன்னா சீரியஸ்னஸ் ஜாஸ்தியா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி அப்படிங்கிறதும், இந்த கிட்னி இந்த வைரஸ் வந்து லங்ஸ்ல இருக்க மாதிரி கிட்னின்னு போயிருக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. அந்த சுச்சுவேஷன்ல ஏர்லி ஐடென்டிஃபை பண்ணி வைத்தியம் பண்ணணும். இன்ஃபேக்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து we identify patients who have early warning symptoms or signs of COVID in dialysis unit. Dialysis unit is a closed unit, so அதனால ஈஸியாக 28 பரவறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. I think we should thank Dr. Balaji and all the dialysis staffs in the unit because அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக பார்த்துட்டதுனால தான் எல்லாரையும் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடிஞ்சு அவங்களுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்ஸ்பைட் ஆஃப் தேர் கிட்னி டிசீஸ், இன்ஸ்பைட் ஆஃப் அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலுமே கூட அவங்கள வந்து திருப்பியும் நார்மலாக இருக்க வைக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிறது. இட்ஸ் கிரேட் ஒர்க் டன் பை டாக்டர் பாலாஜி அண்ட் ஆல் தி டயாலிசிஸ் ஸ்டாஃப். பாலாஜி சொல்லுங்க சதீஷ், உங்களை பத்தி சொல்லுங்க. Actually, I was diagnosed
with IGN initially. I was an athlete, but still jogging. You used to jog. I used to jog. I regularly go for marathons and everything from my school days. But still, as doctor said, that and all will not prevent us from these kind of diseases. So the thing is, I was under medication since 2011, but during COVID, I was a bit lazy, I can say, to be frank. அந்த டயத்தில் வந்துட்டு ஒரு 4-5 months வந்து நான் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கல. Sharon, one of a close friend, Mr. Dr. Padmanabhan, who's working in NU Hospital, Bangalore. So he suggested me, and the pandemic situation என்னால பெங்களூர்லாம் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ ஆல் ஆஃப் சடன் எனக்கு வந்து அந்த கோவிட் பீரியட்ல எனக்கு கிரியேட் வந்து டக்குன்னு 10க்கு சர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு I wasn't expected இந்த லெவலுக்கு போகும்னு எனக்கும் தெரியல. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டப்போ திடீர்னு சொன்னாங்க டயாலிசிஸ் பண்ணணும். எனக்கும் டயாலிசிஸ் கேள்விப்பட்டிருக்கோம், ஃபியூச்சர்ல எப்போது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவேர்னஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு டயாலிசிஸ்னா எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த யூனிட்லாம் கூட நம்ம பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்கதான் சாட்சியம் வந்தோம். வந்து சேம் இதே மாதிரி கவுன்சிலிங் கொடுத்தாங்க. ஸோ we are under ஓகே இதுதான் சுச்சுவேஷன் பார்த்தோம், உள்ள எல்லாமே எப்படி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் தட் இனிஷியலாக ரொம்ப பயந்தேன், அதான் உண்மை. ஐ ஹேட் கண்டினியூஸ் திருப்பி ஃப்ளூ அது இதுன்ட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன். டில் எனக்கு சொன்னோன்னா நவம்பர் எண்டு வரைக்குமே வாஸ் அண்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த கோவிட்லேருந்து ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆக ஆரம்பிச்சது. மெயினாக மென்டல் ப்ராப்ளம், ஐ மீன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் இந்த இதில். நவ் ஐ ஃபீல் பெட்டர். இப்போ கொஞ்சம் இவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் இந்த இப்போ அந்த இன்ஃபெக்ஷன் க்யூர் ஆகிறதுக்காக நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஐ மீன் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ நவ் திங்ஸ் ஆர் செட்டில் டவுன். ஃபார்ச்சுனேட்லி டுடே மார்னிங் ஐ காட் த இன்ஃபர்மேஷன் தட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ திங்ஸ் ஆர் குட். ஸோ by God's grace and doctors, you'll definitely do a successful transplant. Don't worry. Later I'll next year வந்து இதே வேர்ல்ட் கிட்னில வந்து transplant பண்ணிட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. definitely we wish you well. See, என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இதுல. ஒன்று வந்து இந்த சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது கிட்னில ஃபெயிலியர் இருக்கு, கிரியாட்டின் ஒரு 6-7 அந்த மாதிரி இருந்ததுன்னா டிலே பண்ணாம கையில ஃபிஸ்டுலா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபிஸ்டுலாங்கிறது வந்து கையில இருக்கக்கூடிய ஒரு ஆர்டரிங்கிற ஹை ப்ரெஷர் பிளட் டியூபையும் வெயின் அப்படிங்கிற ஒரு லோ ப்ரெஷர் பிளட் டியூபையும் கனெக்ட் பண்ணுவாங்க வாஸ்குலர் சர்ஜன். அது சர்ஜரி அதை பண்ணினாங்க அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு 1 monthல அந்த கை வந்து டயாலிசிஸ் பண்றதுக்கு ரெடி ஆகும். அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு அப்படின்னு இருந்ததுன்னா எப்போ நமக்கு டயாலிசிஸ் பண்ணணுமோ அப்போ அந்த சமயத்தில் ஈஸியாக நம்ம கையில் டயாலிசிஸ் பண்ணிடலாம். நிறைய இடத்துல வந்து பேஷண்ட்ஸும் கேட்கறதுல நெஃப்ராலஜிஸ்ட்டும் அவங்க டிஸ்கஸ் பண்ண டைம் இருக்கிறது இல்லை, ஃபிஸ்டுலா பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா நம்ம பேஷண்ட்க்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ் வரும்போதே நமக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் வராங்க, ஃபிஸ்டுலா அந்த சமயத்தில் பண்ண முடியறது இல்லை, கழுத்தை டியூப் போட வேண்டியதாக இருக்கு, தட் கேன் கெட் பிளாக்ட், இன்ஃபெக்டட் அண்ட் ஸோ ஆன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம முதல்ல ஃபிஸ்டுலா பண்ணி வச்சுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங். பிகாஸ் எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து உயிர் வாழணுங்கிற ஆசை இருக்கு, எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஸோ ஒரு டியூட்டி ஆஃப் த நெஃப்ராலஜிஸ்டும் சரி, ஆர் ஒரு கவுன்சிலர், ஆர் ஒரு ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், டயாலிசிஸ் டெக்னாலஜிஸ்ட் யாரோ ஒருத்தர் வந்து அவங்க கூட உட்காந்து நெக்ஸ்ட் பிளான் என்னது, நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி நீங்கள் வந்து டோனர் ஐடென்டிஃபை பண்ணணும், ஹூ கேன் பி யுவர் டோனர், பிளட் குரூப் மேட்சிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து பேசினோம்னா நம்ம வந்து சப்போஸ் somebody is young, we can do all the preparatory works before they reach dialysis, so that நம்ம டயாலிசிஸ்ல வந்து ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம சீக்கிரம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு போயிடலாம். டயாலிசிஸ் அப்படிங்கிறது டெம்பரரி ட்ரீட்மெண்ட் தானே தவிர டயாலிசிஸ் பண்றதுனால ஒரு பர்மனண்டான கிட்னி வியாதி குணம் ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து we can definitely counsel, do all the donor recipient evaluation, கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு டயாலிசிஸ் கொஞ்சம் கம்மியா பண்ணிடணும் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்பிளேஷன் பண்ணிக்க முடியும். All the best, we wish you well. எல்லா நேரங்களோட blessings உங்களுக்கு இருக்க நம்பறேன். Thank you. Transplant. Thank you. நல்லா இருக்கீங்களா? We'll introduce our next hero, Mr. Natarajan. Special hero. Special hero, Mr. Natarajan. 10 minutes பத்தாது சாருக்கு, பட் பரவாயில்ல வாங்க. வாங்க சார். வாங்க. இங்க டாக்டர் பக்கத்துல இருந்தாரு. ரெண்டு பேரும் வாங்க. ரெண்டு பேரும் கம். வாங்க. Mr. Natarajanோட ஹிஸ்டரி வந்து இன்ஃபேக்ட் ஒரு ஓப்பன் ஒரு கன்ஃபெஷன், எல்லா பேஷண்ட்ஸ் கிட்டையும் நாங்கள் வந்து இது மாதிரி ஃபேஸ்புக் லைவ் போகிறோம், உங்களுக்கு அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, ஏதாவது இன்ஹிபிஷன் தான் வர வேண்டாம் அப்படிங்கிற அதெல்லாம் சொல்லியிருக்கோம்.
சில பேஷண்ட்ஸ் எக்ஸ்கியூஸ் themselves, சில பேஷண்ட்ஸ் வந்து இல்ல நாங்க வரோம் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. All patients who are all here, they have given their consent for coming live on the Facebook. So I think we are very happy to introduce Mr. Natarajan and Mrs. Natarajan. இத்தனை கஷ்டங்கள்லயும் இன்ஃபேக்ட் ஒரு நானும் மிஸ் நடராஜன் எப்பெல்லாம் அவங்க மீட் பண்றோமோ அதாவது கடிதம் சொல்லாம இருக்க மாட்டோம். எப்படி நான் வந்து மிஸ்டர் சதீஷ் கூட ஹெல்த் சரியானதுக்கு அப்புறம் மராத்தான் ஓடுறேன்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ யூஸ் டு ரன். சதீஷ் இஸ் ஆல்வேஸ் அ குட் ரன்னர். ஐம் ஷூர் ஹி வில் பீட் மீ இன் ரன்னிங். ஸோ நான் 3 வருஷம் ஓடி இருக்கேன், 30 வருஷம் ஓடி இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த மாதிரி எனக்கும் அவர் சதீஷ்க்கும் அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருக்கு. எனக்கும் மிஸ்ஸஸ் நடராஜனுக்கும் கடிதம் சொல்றது, ஏதாவது அவங்க ஜோக் சொல்லுவாங்க, நான் திருப்பி அவங்க ஜோக் சொல்லிட்டு இருப்பேன். லைஃப் கோஸ் ஆன். ஏன்னா அவங்க எத்தனையோ கஷ்டங்கள் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஒரு முறையே வரும்போதும் நம்ம பாலிசி என்ன அப்படின்னு இருந்ததுன்னா, கஷ்டத்தோடு உள்ள வந்தாங்கன்னா வெளியில ரொம்ப சிரிச்சுன்னு போகணும். அது என்னென்ன வகையில அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த அந்த வகையில அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பாலிசி. ஸோ அதனால ஏதாவது ஒரு ஜோக் சொல்லி ஒரு செஷன் லைவ்லயே பண்ணி அனுப்பிச்சு விட்டுருது. நடராஜன் சார், நீங்க சொல்லுங்க உங்க புராணத்தை. லைஃப் வந்து கியூலர் இதுல போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹார்ட் சர்ஜரி எப்போ பிரஷர் சுகர்ல 2003 பிரஷர் சுகர்ல முன்னாடி இருந்தது இல்லையா? எத்தனை வருஷம் இருந்தது? ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றேன் 2003ல வந்து டேக் ஓவர். யா கோ அஹெட். 2003ல 55 இயர்ஸ் இருந்தது. அந்த டயத்துல ஹார்ட் அட்டாக் வந்து ஃபர்ஸ்ட் பைபாஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பைபாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 3 months கழிச்சு தான் அவருக்கு சுகர் வந்தது. அது வரைக்கும் சுகரும் கிடையாது, பிபியும் கிடையாது. 2013ல 10 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போ 2வது பைபாஸ் பண்ணிட்டேன். 2வது பைபாஸ் பண்ணி அதே மாதிரி 3 months கழிச்சு பிபி வந்தது. அதுக்கப்புறம் 2 பைபாஸ் ஆயிருக்காரு. 2 பைபாஸ். அதான் 2 பைபாஸ் 2013 2 பைபாஸ் முடிஞ்சிருக்கு. 3 months கழிச்சு திரும்பவும் அட்டாக் வந்த உடனே இது ஆஞ்சியோகிராம் பண்ணிடணும். ஆஞ்சியோகிராம் பண்ணின உடனே அதுல மறுபடியும் ஒரு 100% 99% பிளாக் இருக்குன்னு உடனே பைபாஸ் 2வது பைபாஸ் பண்ணியும் பிளாக் வந்துருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்புறம் வந்தது. உடனே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டோம், நீங்க பழைய ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுங்கட்டாங்க. நம்ம மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்தோம். வந்த உடனே அவர் சொல்லிட்டாரு பைபாஸ் பண்ண முடியாது. அவர் ஐசியூல வச்சிருந்து 4 times அவருக்கு அட்டாக் வந்துருக்கு. இமீடியட்டா ஹார்ட்டை தான் காப்பாற்றணும். ஆனா திரும்பவும் நாங்க டை இன்ஜெக்ட் பண்ணினோம்னா இவருக்கு கிட்னி போயிடும் அப்படின்னு. ஸோ கிட்னி நல்லா இருந்து கிட்னி ஹார்ட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக கிட்னி போயிடுது அவருக்கு. கிட்னி 2 வருஷம் அது எந்த வருஷம்? 2014. 2014லயே 13 நவம்பர்ல தான் செகண்ட் பைபாஸ் பண்ணிட்டு 14 பிப்ரவரியிலேயே அவருக்கு கிட்னி போயிடுது. போனோடனே ஒரு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டயாலிசிஸ் பண்ணினோடனே அவருக்கு சுத்தமா ஒத்துக்கல. பிளாக் ஆகிட்டே இருக்கும் அவருக்கு பிளட். பிளாக் ஆகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஹீமோடயாலிசிஸ் பண்ண முடியல. இங்கே உள்ள ஒரு டாக்டர் வந்து நடுவில் ஒரு தடவை கார்டியாக் அரெஸ்டும் ஆச்சு. டயாலிசிஸ் பண்ணும்போது என்ன ஹார்ட்ல எக்கச்சக்க பிளாக்ஸ் இருக்கு, அந்த 99% 100% பிளாக்ஸ் இருக்கு. 2 தடவை பைபாஸ் சர்ஜரி பண்ணியும் ஸ்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு 99% பிளாக் இருக்கு, இன்னமும் இருக்கு. So அதனால அந்த மாதிரி சிச்சுவேஷன் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஒன் ஆஃப் தட் அபார்ட் ஃப்ரம் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் வாட் ஹி ஃபேஸ்ட் பிளட் டயாலிசிஸ் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது once he had a cardiac arrest and fortunately அந்த ஹாஸ்பிடல்ல cardiac arrest ரிவைவ் பண்ணினாங்க. நான் ஞாபகம் இருக்கேன். அடுத்து அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து நாங்க இங்க வந்துட்டோம். இங்க உள்ள ஹாஸ்பிடல் டாக்டர் சொல்லி நாங்க இங்க வந்தோம். ஆமா இந்த ஹாஸ்பிடல் டாக்டர் சொல்லி வந்தோம். சுரேஷ் மதனே கேபி சுரேஷ் கேபிஎஸ் னு சொல்லி இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க என்னன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஹோம்லியா இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஃபர்ஸ்ட் டே வந்து இவருக்கு டயாலிசிஸ் பண்றதுக்கு போது கார்டியாக் அரெஸ்ட். செகண்ட் டைம் ஹேட் கார்டியாக் அரெஸ்ட். செகண்ட் டைம் ஆச்சு. அப்ப இவருக்கு பர்த்டே அன்னைக்கு இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்றது நாங்க எல்லாம் ஃபேமிலியோட கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சாயங்காலம் வந்து பிஃபோர் டாக்டர் பாலாஜி ஜாயின்ட் அஸ். திஸ் ஹேப்பன் 2014 14 2014 7th ஜூலை சாயங்காலம் 6 மணிக்கு காரை ரெடியா ஸ்டார்ட் பண்ணி கோயிலுக்கு போகலாம் வச்சுட்டு இருக்கிற சமயத்துல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் மிஸ்டர் நடராஜன் ஹேட் கார்டியாக் அரெஸ்ட் ஆஃப் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். எங்கேயே வெளியில போகும்போது ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வந்துன்னா அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுது. செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லி இங்க வந்துட்டாரு.
இங்க வந்து அதுக்கப்புறம் இங்க இதெல்லாம் சரியாகி அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நார்மல் ஆகி அதுக்கப்புறம் சார் தான் சொன்னாரு நீங்க உங்களுக்கு ஹீமோ ஒத்துக்காது. Real-time cardiac arrest and dialysis, இவ்வளவு blocks இருக்கு. We can't go on getting arrest and we cannot be lucky every time. ஒரு முறையும் நம்மளால வந்து இந்த cardiac arrestல இருந்து வெளியில கொண்டு வர முடியும் சொல்ல முடியாது அப்படிங்கறதுனால we suggested home dialysis. ஹாஸ்பிடல் dialysis பண்றதுக்கு பதிலா வீட்ல dialysis பண்ணிக்கலாம். அது வயிற்று சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒரு டியூப் போட்டு இந்த dialysis பண்ணக்கூடிய fluid வந்து வயிற்றுக்குள்ள செலுத்தி அந்த fluid 6 to 8 hours இருக்க வச்சு பீரியாடிக்கா அந்த fluid ரிமூவ் பண்ணணும். அந்த fluid எப்படி வீட்ல dialysis பண்ணணும் அப்படிங்கிறது we trained his wife அந்த சமயத்துல. நீங்களும் அப்புறம் டயாலிசிஸ் நானும் அங்க ஒரு 10 days இவருக்கு பெஸ்ட் இது போட்டிருந்தது. அது பேர் கத்தீட்ரல் போட்டு அது அதுக்கப்புறம் நாங்க பண்ணினதுக்கு அப்புறம் இப்ப 7 years ஆயிடுது. எந்த ப்ராப்ளமும் இல்லாம நார்மலா போயிட்டு இருக்கு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்ப எந்த கேள்வி கேட்டாலும் உடனே அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க. நாங்க போன்லயே நிறைய கேட்டுருவோம். ஜாஸ்தி வர முடியாதுங்கிறதுனால இவர் நடக்கவே முடியாம உட்கார முடியாம படுத்துக்க முடியாம எல்லாம் ஆனார். எல்லாம் சரியாயிடுச்சு. உடனே இப்பவும் நல்லா நடந்துட்டு அது ரொம்ப நடக்க வச்சிருக்காரு. நடக்க வச்சிருக்காரு 2 பேரும் ஆச்சு. இல்ல கிரெடிட் கோஸ் டு ஹிஸ் வைஃப். 7 வருஷமா ஒரு நாளைக்கு 3 தடவை குறைஞ்சது இஸ் ஐ திங்க் நவ 4 times. அந்த 4 தடவை வந்து டயாலிசிஸ் வீட்ல அவருக்கு ஒருத்தர் பண்ணணும். இருக்கிற வேலையெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இது பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்பப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போடுங்கோ வளையல் வாங்கி போடுங்கன்னு. போட்டாருன்னு தெரியல எனக்கு. பெண்டிங்ல இருக்கு சார். கோசுக்கே வல்ல போடுவாங்க. Let's look at them. They've gone so much of trauma, right? From 2013 onwards, 2003 onwards, almost close to 20, 18, 19 years, she has been struggling to save her husband. But இந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் அந்த பேஷண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து எதுவுமே இம்பாசிபிள் இல்லை. நிறைய பேருக்கு ஹோம் டயாலிசிஸ் பற்றி எத்தனை பேர் தெரியறது இல்லை. ஹோம் டயாலிசிஸ்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடுங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஐ ஸ்டில் ரிமெம்பர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சோம். போன உடனே வித்தின் 10 days ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லி திருப்பி வந்தாங்க. அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஏதோ ப்ரொசீஜர்ல மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி அதை திருப்பியும் அதை ரெக்டிஃபை பண்ணி திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சோம். திருப்பி இன்ஃபெக்ஷன் திருப்பி வந்தாங்க. ஸோ ஏன் திருப்பி இன்ஃபெக்ஷன் வருதுன்னு பார்க்கும்போது தான் ரியலைஸ் தட் ஷி ஹட் காட் கேட்ராக்ட். ஷி அண்டர்வென்ட் கேட்ராக்ட் சர்ஜரி. இந்த ஹாஸ்பிடல்னால தான் நான் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிட்டேன். பிகாஸ் என்ன எல்லாத்துக்கும் ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். ஏன் இந்த மாதிரி தொந்தரவு வருது அப்படின்னு சொல்லி சும்மா வைத்தியம் இருக்கிற தொந்தரவும் போராது. அது பண்ண கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஹோம் டயாலிசிஸ் அப்படிங்கிறதுமே வந்து இட் இஸ் ஆஸ் குட் அஸ் பிளட் டயாலிசிஸ். யாருக்கு பண்ணணும்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. எல்லாருக்குமே வந்து இப்போ டயாலிசிஸ்னா எல்லாருக்கும் ஹீமோ டயாலிசிஸ்னு தெரியும். பட் அது இல்லாம ஹோம் டயாலிசிஸ் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து யூ செலக்ட் த பேஷண்ட் ப்ராப்பர்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு கார்டியக் டிசீஸ் இருக்கு, சில பேருக்கு இன்னும் வயசானவங்களா இருப்பாங்க, சின்ன குழந்தையா இருப்பாங்க, இல்லை கையில வந்து இந்த ஃபிஸ்டுலாங்கிற சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இருந்திருக்காது, அடிக்கடி மூச்சு விடுற கஷ்டம் வரும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு வந்து ஹோம் டயாலிசிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ பெட்டர் வே ஆஃப் மேனேஜிங் பேஷண்ட். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அண்ட் அந்த பிரச்சனைகள் வரும்போது நானும் ஒரு டாக்டர் பாலாஜி அதை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி வைத்தியம் பண்றதுன்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி அதுவே நமக்கு நல்லா இருக்கும். ஐ திங்க் மிஸ்டர் நடராஜனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ப்ளீஸ் நீங்க அவங்க கை தட்டுங்க, அவங்க உங்களுக்கு கை தட்டுவாங்க. எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன்னு ஒரே ஒரு இது சார், குழந்தைகளுக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கு நம்ம வந்து இப்போத்துல இருந்தே கொஞ்சம் சுகரையும் குறைச்சிட்டு சால்ட்டையும் குறைச்சிக்கிறது நல்லது. பின்னால நம்ம அவஸ்தப்பட வேண்டாம். அவளும் அவஸ்தப்படணும். அவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போய் அவஸ்தப்படுறத விட நம்ம முதல்ல இருந்தே இது பண்றது அவஸ்தப்படாம வச்சுக்கிறது நல்லது. அது கடைக்கு போன நம்மளே போறோம், இல்ல போன் பண்ணி ஆர்டர் பண்றோம், இல்ல கடைக்கு போகணும் பக்கத்து கடைக்கு போறோம் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறோம் இல்லையா? அதெல்லாம் பண்ணா பசங்களை வந்து போய் கடைக்கு போய் நம்மளாம் சின்ன குழந்தை பண்ணோம். அம்மாவோ பாட்டியோ போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க, பேக் எடுத்து கடைக்கு வாங்கிட்டு நடந்தா போவோம். இன்னைக்கு நடக்க எந்த குழந்தை நடக்கிறது ரெடியா இல்லை இல்லையா? ஒரு பீட்சாவையும் பாஸ்தாவையும் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு குண்டா உட்காந்துட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் ரெடிமேடா கிடைக்காது, கிடைக்கிறதுனால. ஸோ ஐ திங்க் ரொம்ப சந்தோஷம் சார். அது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை நீங்க இனிமேல் பேரம்பேதி தான் எடுக்கணும். அது கூட்டம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. போயிட்டு ஏதாவது இந்த சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னா ஆத்துல நான் வச்சிருக்கேன் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினே வந்துட்டேன்னு ஒண்ணு.
இது வந்து இவங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஹவு தே ரியலி டு இட். இது எதுவுமே வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது எல்லாம் அந்த எக்ஸ்டம்போ ஜாலியா பேசுறது தான். சரிங்களா? கம் வில் கோ டு டிரான்ஸ்பிளான்ட். வா. இப்போ நம்ம வந்து 2 செக்மெண்ட் பார்த்தோம். ஒரு ஹீமோடயாலிசிஸ்னு ஒரு செக்மெண்ட், அது வந்து மிஸ்டர் ரமேஷ் அண்ட் மிஸ்டர் சதீஷ் நம்ம கூட பேசினாங்க. பெரிட்டோனல் டயாலிசிஸ் அப்படிங்கிற ஹோப் டயாலிசிஸ் வந்து மிஸ்டர் நடராஜன் மிஸ்ஸஸ் நடராஜன் பேசினாங்க. we have மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாலாஜி. சொல்லுங்க உங்களை பத்தி. என்னன்னா சொல்லலாம், டைம் இருக்கு. நீங்க சொல்லுங்க. நான் ரங்கசுவாமி பாலாஜி. எனக்கு வந்து 53 years old. எனக்கு 49 வயசு வரைக்கும் ஒரு வியாதியும் கிடையாது. நல்லா இருந்தேன், ஊர் ஊரா சுற்றுவேன், டூர் கைடாக இருந்தேன், இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கேன், நேபாள் சுற்றிருக்கேன், ரொம்ப மோஸ்ட் குளிரான பிரதேசம் போயிருக்கேன். கீழே வந்து 50 டிகிரி இருக்கு, அங்கேயும் வந்திருக்கேன். அதனால வந்தா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒன்று நல்லா இருந்தேன், அருமையாக இருந்தேன், நல்லா சம்பாதிச்சு உழைச்சிருந்தோம். ஆனால் திடீர்னு 48 வயசுல மூச்சு விட முடியல, வாந்தி, தலைவலி அப்படின்னு. சரி டாக்டர் கிட்ட போனோம், யாரோ ஒரு டாக்டர் கிட்ட தெரிஞ்சவங்கிட்ட போவோம். போனால் அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு ப்ரெஷரா, இது ஹார்ட் போயிருக்கும், அதுக்கு இதுன்னா. சரி ஏதோ 2 நாள் மாத்திரை கொடுத்தா, அது தெரியாது ஒன்றும் அதை பற்றிலாம். சாப்பிட்டோம், போனோம், திருப்பி அவன் உழைக்க ஆரம்பித்தோம். போகும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் ரொம்ப மோசமாக போக ரொம்ப லீன் ஆகிட்டு போயிடுச்சு, மூச்சு ரொம்ப வாங்க ஆரம்பிச்சது. எங்கே போனாலும் நம்மளால முடியல, நம்மளுடைய வேலைகளை செய்யறதுக்கு கம்மியாகிட்டு போகிறது நம்மளுடைய திறமை. அப்போ பார்க்கும்போது சரி எங்கள் ஃப்ரெண்டோட ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார் RBS ஃப்ரம் காவேரி ஹாஸ்பிட்டல். அவரோட சொல்லிக்கலாம் ஹாஸ்பிட்டல் பேர்லாம் ப்ரொமோட் பண்ணாதீங்கன்னு. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் ரீபர்த் ஆகிருக்கோம், உண்மையாக சொல்ல போனோம். ஏன்னா அவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தோம். நல்லா இருந்தால் திடீர்னு மோசமானது காரணம் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் பண்ண என்னன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், அருமையாக இருந்தோம், ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட மாட்டேன், நல்லா ஃபுட்பால் விளையாடுவேன், அருமையாக இருப்பேன், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஃபிட்டாக இருப்பேன், ஊர் ஃபுல்லாக சுற்றுவேன், எல்லா வேலையும் செய்வேன், சமையல் வேலையிலேருந்து எல்லா வேலையும் பண்ணலாம், வடை அப்பளம் எல்லாம் பண்ணலாம், கார் ஓட்டலாம், ஈவன் ஐ கேன் டிரைவ் அ பஸ், நான் போயிட்டுருக்கேன், எல்லாம் வேணா பண்ணுவேன், எல்லாம் தெரியும். ஆனா திடீர்னு அந்த மாதிரி வரும்போது பயந்துட்டோம். எல்லாரும் மனுஷன்ல பயம் இருக்கு. வந்த உடனே சார் கிட்ட வந்தோம், மிஸ்டர் RBS பாலசுப்ரமணியம் காவேரி ஹாஸ்பிட்டல், பாலாஜி சார் இருந்தார். அவரும் வந்த உடனே முதல் நாள் நாங்கள் ஆக்சுவலாக மாஸ்டர் செக்அப் தான் வந்தோம். வந்த உடனே அவன் வந்து எல்லாம் நல்லா இருக்கு, உங்களுக்கு கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி போல இருக்கு, உங்களுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், நல்லா இருந்தேன், ஃபிட்டாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு. நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, இதில் ரிப்போர்ட்டில் கம்மியாக சொல்கிறது, கொஞ்சம் போய் ரெஃப்ரோவை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு. நாங்கள் வந்து முதல் நாள் சார்கிட்ட பார்க்கும்போது முதல் வார்த்தை சொன்னது என்னன்னா, ஒரு இது போட்டார் டிராயிங், இது வந்து டெத்து, இது வந்து ரிகவரி, நீங்கள் எதை விரும்புறீங்க அப்படின்னா. ஏன் சார், உங்களுடைய கிட்னி வந்து 2மே ஷிங்க் ஆயிடுச்சு, 20% தான் ஒர்க் பண்ணுறது. உடனே என் ஒய்ஃப்லாம் அழ ஆரம்பிச்சிட்டா. நான் கொஞ்சம் தைரியசாலி தான், மனசுல பயம் இருக்கும், உள்ளுக்குள்ள வெளில சொல்ல மாட்டோம், பயம் இருந்தது. கேட்கும்போது அப்புறம் சொன்னார், எல்லாம் பயப்படாதீங்க, இதெல்லாம் பண்ணலாம், முதல்ல டயாலிசிஸ் பண்ணுங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, டயாலிசிஸ் என்னன்னு தெரியாது, டிரான்ஸ்பிளான்ட்னா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியே ஒரு சூப்பரண்ட், நர்சிங் சூப்பரண்ட் தான் இருந்தாங்க, இருந்தால் கூட எங்களுக்கு அதை பற்றி தான் தெரியாது, ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தோம். அப்புறம் சார் சொன்னார், ஒன்னே ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் உசுருக்கு வந்து உத்தரவாதம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே என் ஒய்ஃப் ஒன்று அழுகி நிறுத்திட்டு, சரி சார் இனிமேல் ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் ஹீமோடயாலிசிஸ் பண்ணுங்க, டிரான்ஸ்பிளான்ட் இஸ் மஸ்ட், பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு டயாலிசிஸ்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது. சரி நாங்களும் தைரியமா ஒத்துண்டு, மனசில் தேர்த்திண்டு ஒத்துண்டு, கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லைன்னு. பரவாயில்ல சார், உயிர் வாழணும்னா எதுனா கொஞ்சம் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் போய் தான் ஆகணும், இன்சூரன்ஸ் இருக்கு அதுக்கு சொல்லி பண்ணோம். முடிஞ்சாலும் ட்ரை பண்ணோம். ரைட்டுன்னு ஒரு 6 மாதம் எடுத்தோம். நடுவில் கொஞ்சம் சில ப்ராப்ளம்லாம் இருந்தது. என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 38 கிலோ இருந்தது. 38 இந்த டைம் ஆஃப் டயாலிசிஸ், அந்த டைம் ஆஃப் ஆப்ரேஷன், அந்த டைம்ல 40 மேக்ஸிமம். ஆனா டயாலிசிஸ்ல இவர் சொல்றோம்னா அவ்வளோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அவ்வளோ ஒரு ரவுண்ட்ஸ்ல யூஸ்வலி நாங்க போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். டாக்டர் நீங்க எப்படி இருக்கீங்க, அடுத்த கேள்வி கேட்டுருவார், ஹாலிடே எங்க போறேன், ஒரு ஹீல் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு 3-4 டேஸ்க்கு ஒரு பிளான் ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருவார், டூரிஸ்ட் கைட் only. So he'll tell all that. Very very cheerful person, and the positive attitude for both of them should be appreciated. Very good. அதே மாதிரி பண்ண சொன்னார். அப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் சொன்னார், இந்த மாதிரி நீங்க கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும், யாரு கொடுப்பா அப்படின்னு. 2 மனுஷனுக்கு அவா இருக்கா தெரிஞ்சு இருக்கணும், யார் வேணாம், ஒய்ஃப் கொடுப்பாளா கேளுங்க, இன்னதர் கொடுப்பாளா கேட்குறீங்க, அவா உயிரும் 2 உயிரும் ஒரே உயிர் தானே, கொடுக்கறதுக்கு அவா ரெடி,
நாங்கள் வாங்க ரெடி, நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா போறோம். எல்லாம் டெஸ்ட் தான் பண்ணார். பர்மிஷன், கவர்மெண்ட் பர்மிஷன் கிடைச்சது, வாங்கினோம். இப்போ வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நியர்லி ஐ எம் கோயிங் டு பி 3 years. ஐ எம் ஹெல்த்தி அண்ட் ஹெல்த், நல்லா போறேன். மாசத்துக்கு ஒரு வாட்டி திருப்பதி போய் பெருமாள் சேர்த்துறேன், யாருக்கு சார் கூட சொல்லாம. ஈவன் பேண்டமிக்ல கூட பாஸ்போர்ட் போய் திருப்பதியில 20 நிமிஷம் தண்ணி இந்த ஒரு ஆள் நல்லா இருப்பேன். கொண்டு வரல, அது நடுவில் 10 நாள் கேப் வந்துருது, அதனால வர முடியல. நல்லபடியா நல்லா இருக்கேன். உனக்கு ஹெல்த் இப்ப வந்து மாசம் மாசம் வாரம் மந்த்லி ஒன்ஸ் வந்து செக்அப் பண்றோம். நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். கொடுத்த பேஷண்ட் டோனரும் அவங்களும் ஹெல்த் அண்ட் ஹெல்த், நாங்க நல்லா இருக்கோம். எங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா சில பேர் சொல்ல சும்மா முகத்துக்கு சொல்றீங்க, உண்மையா நான் இன்னைக்கு கூட சொல்ல அவர்கிட்டே சொல்ல வராங்க, சார் இப்ப நான் இருக்கிற நிலைமை காரணம் நீங்க தான். எனக்கு கவுன்சில் கொடுத்துருக்காரு நிறைய வாட்டி, நீங்க வந்து பயப்படாதீங்க, அவன் தைரியசாலி தான். எப்ப எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு சார், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்போம், ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனா நிறைய ஹிக்கப்ஸ் எல்லாம் வந்தது, இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வந்தது. அதெல்லாம் 2 பேரும் கரெக்ட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ், அதுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தா. இப்ப சரி நான் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, நல்லா இருக்கேன். நான் அதான் சொல்றேன், ஒரு 10 வருஷம் நான் எவ்வளவு போதும் சார்ன்னு சொல்லுவேன். பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதுங்களுக்கு பார்த்தா போறோம். 2 பசங்க. என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்து இப்ப சொல்லிடுறேன். 10 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாருன்னா, பேர மேல இப்பதான் சார் பிறந்திருக்கான், அவங்க ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் சேர்க்கணும், 10 வருஷம் கேட்பாரு. அது கல்யாணம் பண்ணணும். அந்த அளவுக்கு பேராசை இல்லை சார், இருக்கிறது பேராசை இல்ல, பேரமாசை தான் பேராசை. அதனால அவர் சொல்லுவேன், அவர் சொல்லுவார், ஏன் நல்லா இருக்கீங்க, 100 வருஷம் இருப்பேன் சார். 100 வருஷம் வேண்டாம் சார், 10 வருஷம் போகணும். நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா டாக்டர் சொல்லுபடி கேட்டு மருந்து மாத்திரையை சாப்பிட்டு கண்டதை சாப்பிடாம கண்ட பேர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், ஒரு கிட்னி ஃபெயிலியர்னா தயவு செய்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, பத்தாம் சொன்னா, தெரிஞ்சவங்க சொன்னா, அவங்களாம் போய் ஹோமியோ அலோபதி இது ஹோமியோ சித்தா அதெல்லாம் போய் உயிரை விட்டவங்க தான் தெரியும். தவறா நினைக்காதீங்க யாரும். உண்மை. எனக்கு இப்ப கூட போன ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு பேஷண்ட், நான் பேர் சொல்ல அவர்கள் மாதிரி பண்ணி இங்கேயே பண்ணினவர் போயிட்டு இறந்துட்டார். யங் ஏஜ் 50 years. ஏன்னா இவங்க வந்து பயம். இங்க இவர் ஒன்னே சொல்லுவார், நான் வந்து காசுக்கோ இதுக்கோ சில பேர் நினைப்பா டாக்டர்ஸ் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணு, டயாலிசிஸ் பண்ணு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நம்ம நன்மைக்கு தான். யார் பயந்தாலும் என்கிட்ட இருப்போங்க. கண்டிப்பா 2 ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி, ஒரு கிட்னி ஃபெயிலியர், ஒரு ஸ்டண்ட். உண்மையா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 நாள் டயாலிசிஸ் பண்ணணும்ன்றது நம்மளோட நன்மைக்காக தான். அதை அந்த பேஷண்ட் புரிஞ்சுக்கவே கிடையாது. நீங்க பேசுங்க. ஏன் நான் அவளை பேசுவாரா? பேசுவோம். அதனால எப்பயுமே தவறாம ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க. டாக்டர் சொல்றதை கேளுங்க. நாங்க இப்ப மருந்து மாத்தி சாப்பிடுறோம், வெளியில ரொம்ப சுத்தம் கிடையாது, கரெக்டா இருக்கும், கரெக்டா சாப்பிடுறோம், போறோம் வரோம். வாக்கிங் போன்னு சொல்லுவார், அது சில நாள் முடியாம போயிடும், அதை இப்ப கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாரத்துல 30 நாள் முடியாது போயிடுது, அவ்வளவுதான். 10 நாள் போயிடுது, மாசத்துல 30 நாள் முடியாது போயிடுது. அதனால செய்யறோம். இருந்தாலும் வீட்டு வேலை, குழந்தைங்களுக்கு கொண்டு வருது, கடைக்கு போறது, குட் ஹஸ்பண்ட், குட் சன், குட் டாக்டர், ஃபாதர், குட் ஃப்ரெண்ட், குட் பேஷண்ட். அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ஒரு டாக்டர் என்ன அப்படியா சரி சரி சரியா போச்சு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஆட்டிவிடா இல்லை. இங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஆக்சுவலா இங்க வந்து. அதுவும் எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பேர் சொல்லப்படான்னு சொல்லுவார், நாங்க சொல்லிதான் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து சர்வைவ் ஆயிருக்கணும் நம்ம லைஃப்ல. காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுறோம், மன்னிக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்திருக்கிற எல்லா பேஷண்ட்ஸும் அவங்களுக்கு சொல்றோம், எல்லாருமே நாங்க எல்லாம் 2 பேர் கடன் பட்டுருக்கோம். ஆர் பாலசுப்ரமணியம் அந்த பாலாஜி சார் இருக்கும், டாக்டர் ஆர் பாலாஜி சார் இருக்கும், ரொம்ப கடன் பட்டுருக்கோம். ஏன்னா எங்களெல்லாம் கேர் எடுத்துப்பாங்க, அப்படி பர்சனல் கேர். நீங்க வந்தீங்கன்னா ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபேமிலி தான். நீங்க அதே மாதிரி ஆஃப்டர் ஆபரேஷன், ஆஃப்டர் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் சரி, உங்களுக்கு டயாலிசிஸ் அப்பயும் சரி, உங்களை பர்சனல் கேர் எடுப்பான். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சார் வந்து ஒன்று சொல்றேன், உங்ககிட்ட சொல்ல, ஒரு 9 வயசு பையனுக்கு கூட ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாரு, மல்டிபிள் ஆப்ரேஷன். அது வந்து வெறும் இது மட்டும் இல்லை, அப்பாவோட கிட்னி எடுத்து சின்ன பையனுக்கு வச்சா அதே சக்சஸ் பண்ண, கூட ஒரு 3 ஆப்ரேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணா அதுல அந்த பையன். அதனால ரொம்ப நல்ல இது. நான் வேர்ல்டு கிட்னி டேல
எல்லாரும் கிட்னி ஃபெயிலியர் ஆனோட பயப்படாதீங்க, ஒண்ணுமே கிடையாது. இப்ப இருக்கிற மருத்துவத்துக்கும் இருக்கிற டாக்டர்களுக்கு மாதிரி நிறைய டாக்டருக்கு எவ்வளவு ரொம்ப கேர்ஃபுல் எடுத்து எங்களை பார்த்துலாம் நாங்கள் வேலை சொல்லிட்டு இருக்கோம், தப்பா நினைக்காதீங்க. அதனால இவங்க மாதிரி டாக்டர்ஸ் இருக்கிறவர்களும் மெடிக்கல் இதுவும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எல்லாமே சிஸ்டமும். யாரும் பயப்படாதீங்க. ஒண்ணு இப்பதான் வந்து வண்டிக்கு ஸ்பேர் பார்ட் மாத்துற மாதிரி மாத்துற அளவுக்கு இப்ப எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கவலையே படாதீங்க. பயந்து திருப்பி அவங்க உயிரியோ உடம்பையோ ஸ்ட்ரெஸ்ஸோ மற்ற எதுவும் ஒண்ணும் வேண்டாம். எல்லாம் நல்லா இருப்பீங்க. உலகமே நல்லா இருக்குன்னு தான் எல்லாரும் பாடுபடணும். ஹெல்த்தியா இருங்க. டாக்டர் கிட்ட போறதை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டாலும் பயப்படாதீங்க. ஒரு வார்த்தை தப்பு, டாக்டர் போறத அவாய்ட் பண்ணுங்க. படிச்சதுக்கு என்ன அப்படி இல்ல, ப்ரிவென்ஷனுக்கு சொல்லுங்க. எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கலாம், ஹெல்த்தியா இருங்க. வந்துட்டா டாக்டர் கிட்ட கண்டிப்பா போங்க. பயந்து வீட்டுல ஒடுங்கி கண்டபடி சின்ன சின்ன இதெல்லாம் போய் உடம்பை கெடுத்துட்டு வாழ்க்கையும் கெடுத்துக்காதீங்க. இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சார். அது நம்ம ஒழுங்கா கிட்னி மாதிரி ஆபரேஷன் பண்ணினா நார்மலா இருக்க முடியும் அப்படிங்கிறது பிரச்சனை ஆகும். அவர் ஒரு உதாரணம். இவர் வந்து ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 3 வருஷம் ஆயிடுது. லைக் கிட்னி யாரு இருந்தாலும் கூட அவர் வந்து எல்லாருமே நார்மலா இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷம் சார். மிஸ்டர் பிரசன்னா அவரும் ஒரு 2 years இருக்குமா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 1 year 2 months கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி 1 year 2 months. நிஜமா உங்க தான் டிரான்ஸ்பிளான்ட் 1 year ரைட் ஓகே. ஸோ 1 year 2 months ஆயிடுச்சு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி. இவருக்கு பண்ண டிரான்ஸ்பிளான்ட் வந்து வித்தியாசமான டிரான்ஸ்பிளான்ட். நார்மலா வந்து டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ் வந்து கிட்னியை எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பிளட் குரூப் மேட்சிங் இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. என்ன பேஷண்ட் பிளட் குரூப் என்ன இருக்கோ அதே பிளட் குரூப் டோனருக்கு இருக்கணும். டோனர் குரூப் ஓ குரூப்பா இருக்கலாம். பேஷண்ட் ஏ ஓ டோனர் பி ஆகோ இல்லை வைஸ் வர்சா அப்படி இருக்கிறதுங்கிறது சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இது ஒரு கான்ட்ராண்டிகேட்டட் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பிரசன்னா அவரோட ரிலேட்டிவ் வந்து டாக்டர் ரகுராம்னு ஒரு கார்டியாக் சர்ஜன். ஸோ அவர் வந்து இது மாதிரி ஒரு பேஷண்ட் நீங்க பாப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் பிரசன்னா வந்தாங்க நம்ம கிட்ட. நீங்க சொல்லுங்களேன். நமஸ்காரம், என் பேர் பிரசன்னா, சென்னையில் அடையாரில் இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு 2002-03 வந்து எப்பயுமே ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் என்ன வயசு உங்களுக்கு? இப்போ 38. 2003 அப்படின்னு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம். ஸோ இது வந்து கரெக்டான எக்ஸாம்பிள். 20 வருஷத்துல பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கு. பொதுவாக என்ன 20 years பிளட் ப்ரெஷர் என்ன பண்ணிருப்பாங்க, நேராக ஹார்ட்ல போய் ஈஸி எடுத்துருப்பாங்க. யாருமே கிட்னி எப்படி செக் பண்ணிருக்க மாட்டாங்க. 20 வயசு எதுக்கு ப்ரெஷர் வரணும்னு யோசிக்கிறது இல்லை. கண்டிப்பா. இந்த மாதிரி தான் அது கிட்னி ஃபெயிலியரோட வியாதி அறிகுறி இருக்கும்னு தெரியப்படுத்துறதுக்காக அந்த கேள்வி கேட்டீங்க. கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி அதே தான் நடந்தது. ஏன்னா இனிஷியலா ப்ரெஷர் இருந்தப்போ நாங்க ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க டாக்டர்ஸ் எங்க நேட்டிவ் டவுன்ல. பட் எவ்ரி திங் வாஸ் மூவிங் அரவுண்ட் கார்டியாக் அண்ட் கார்டியாக் ரிலேட்டட் டெஸ்ட். எல்லாருமே வந்து யங் ஹைப்பர்டென்சிவ் பிளட் ப்ரெஷர் கூடிய பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் டாக்டர் கிட்ட போய் இசிஜி, எக்ஸ்ரே, எக்கோ, ட்ரெட்மில், என்ஜியோகிராம் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம். அடிப்படை யூரின் ரொட்டீன் டெஸ்ட்டோ யூரியா கிரியேட்டின் யாரும் பார்க்குறது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பார்க்கறது இல்லை. வெரி அன்ஃபார்ச்சுனேட். கண்டிப்பா எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக தான் இருந்தது. அகெயின் தெர் வாஸ் நோ இஷ்யூ அண்ட் வி குடன்ட் ஐடென்டிஃபை என்ன எங்கே தப்பாச்சு, ஏன் ப்ரெஷர் வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. பட் ஐ வாஸ் மூவிங் மை லைஃப் நார்மல். ஸோ இட் வெண்ட் ஆன். அப்படியே ஒரு 10 years வரைக்கும் ஐ வாஸ் மூவிங் நார்மலி, நோ இஷ்யூ. என்னுடைய மூமெண்ட்டு, ஒர்க்கு, லைஃப் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போயிட்டே இருந்தது. பட் ஒன் ஃபைன் டே 2015 ஐ ஹேட் அ ஸ்ட்ரோக் அட்டாக். அண்ட் அந்த டைத்தில் தான் வந்து கொஞ்சம் டீவியேஷன் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ கூட வந்து ஏன் என்ன ஆச்சு, வாட் வென்ட் ராங் வித்தின் தி சிஸ்டம்னு எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் தி அட்டெண்டட் தி சிவியாரிட்டி ஸ்ட்ரோக் இஷ்யூ மட்டும் அட்டன் பண்ணி அந்த டைத்தில் ஒரு 10 to 15 days கிட்ட ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஐ கேம் பேக். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் தேர் வாஸ் ஸ்லைட் டீவியேஷன் இன் யூரியா அண்ட் கிரியாட்டின். பட் அப்போ வந்து எங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லை அதை பற்றி. யூரியானா என்ன, கிரியாட்டின்னா என்ன, அது எலிவேட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய கான்சிக்வன்ஸ் என்னன்றது அப்போ புரியலை. அப்போ அந்த 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 சிஸ்டத்தில் எங்களுக்கு சரியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இட் வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ பட் விவர் ஃபார் மீ இட் வாஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ். எனக்கு அதுக்கு மேலே அதில் ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருந்தது. அகெயின் இன் 2018, mid of 2018, I slowly started encountering problems with related to kidney and dialysis, kidney based issues எல்லாம் வர ஆரம்பிச்சது.
கால்லாம் வீக்கமாக இருந்தது. நடுவில் அப்போது ஐ வாஸ் டூயிங் எ பிஸ்னஸ். ஐ வாஸ் ட்ராவலிங் பிட்வீன் மதுரை சென்னை, ஷட்டிலிங் பிட்வீன் மதுரை சென்னை வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. ரொம்ப டயர்ஸம் ஆகிடும், கால்லாம் வந்து வீக்கம் கொடுத்துரும். கொஞ்ச நாள் அப்புறம் வாமிட்டிங் வர ஆரம்பிச்சது, அப்பிடைட் இல்லாமல் இருந்தது நிறைய. ஐ ஸ்டார்டட் கெய்னிங் ஒன் ப்ராப்ளம் ஆஃப்டர் தி அதர். At some point of time I felt that my own saliva was acidic. So something severe is happening within me ன்றதை நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். கையில் ரேஷஸ்லாம் வர ஆரம்பிச்சது. I slowly felt that something is completely contaminated inside my body. அப்போ ரொம்ப ஒரு ஓஸ்டிஸ் கேஸில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அடுத்தப்பல செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா யூரியா வாஸ் மோர் தென் 250 அண்ட் கிரியாட்டின் வாஸ் மோர் தென் 16. ஒரு 20-25 பாயிண்ட் இருக்க வேண்டிய யூரியா 250 இருந்தது, 1 பாயிண்ட் இருக்க வேண்டிய கிரியாட்டின் 16 வந்தது. அப்புறம் தான் வந்து வி காட் அன் அலர்ட். அண்ட் அப்போ கூட இனிஷியலாக என்னென்னா ஒரு நெஃப்ரோக்டா போகிறதோ டயாலிசிஸ் பண்ணுறதோ வந்து எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக தெரியல. ஏன்னா அப்போயும் கூட எங்களுக்கு என்னென்னா டயாலிசிஸ் பற்றின அவேர்னஸ் கிடையாது. டயாலிசிஸ்ன்ற ப்ராசஸே என்னுடைய ஸ்டேஜுக்கு நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹூ ஹவ் டேக்கன் டயாலிசிஸ் அண்ட் இன் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் டைம் they will pass away. அப்போ அந்த மாதிரி தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஃபெல்ட் தட் டயாலிசிஸ் இஸ் அ கார்னர் ஆஃப் லைஃப். அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் இருந்தது, மைண்ட் செட் இருந்தது. பட் ஆஃப்டர் தட் இனிஷியலாக கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் நத்திங் வாஸ் ஒர்க்கிங் டவுன். ஏன்னா பிகாஸ் ஐ ஹேட் அ வெரி எலிவேட்டட் நம்பர்ஸ். யூரியா கிரியாட்டின் நம்பர்ஸ்லாம் வந்து வேல்யூஸ்லாம் ரொம்ப அப்நார்மலாக இருந்தது. பிபி ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷனும் ரொம்ப அப்நார்மலாக இருந்தது. எல்லாமே ரொம்ப வெரி ஹை அப்நார்மல் சுச்சுவேஷனுக்கு போனதுக்கப்புறமா டயாலிசிஸ் இஸ் த ஒன்லி சோர்ஸ். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் டயாலிசிஸ் ஆரம்பித்தோம். 2018லேருந்து 2019 டிசம்பர் வரைக்கும் ஒரு எக்ஸாக்ட்லி 1 இயர் ஃபுல்லாக டயாலிசிஸ், வீக்லி த்ரைஸ். ஃபஸ்ட்டு வேறு இடத்துல இருந்தோம், அங்கே வேறு ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வி கேம் பேக் ஹியர். அண்ட் அப்புறம் இங்கே பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து அப்போ தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் தான் எனக்கு ஃபைனல் சொல்யூஷன். ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் ஃபீஸிபிள். டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரெடி பண்ண ட்ரை பண்ணும்போது ஒன்லி தேர் வி கேம் டு நெக்ஸ்ட் இஷ்யூ, டோனருக்கான பாசிபிலிட்டி ரொம்ப இதாக. பிரசன்னா வரும்போதே வந்து பிளட் குரூப் மேட்சிங்காக டோனர்ஸ் யாரும் எங்களுக்கு இல்லை, கடைவர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் வந்தார். இதில் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன், கடைவர் ரெஜிஸ்டர் பண்ணினா வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப நாள் இருக்க வேண்டியது இருக்கும். அண்ட் நத்திங் இஸ் legal in a transplant if the donor is going to be non-related. I said we will not do that kind of a transplant. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து மற்ற சர்ஜரி மாதிரி இல்லை. இந்த சர்ஜரிலாம் நான் வந்து ஒரு ஆர்கன் எடுத்து உள்ள வைக்கணும். அப்படி வைக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த ஆர்கன் டெஸ்ட்ராய் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அது மெடிசன் சாப்பிடணும். அந்த மாதிரி சர்ஜரி பண்ணும்போது the success of surgery depends on the donor. டோனர் எந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பிளான்ட் will be successful. ஸோ வாட் வி டோல் them is, நீங்கள் ரிலேட்டட் இருக்காங்களான்னு பாருங்க, பிளட் குரூப் மேட்சிங் இல்லாட்டி கூட நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு வி கவுன்சில். ஆக்சுவலி எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் ஓ பாசிட்டிவ். மிச்ச வீட்டில் 3 பேர், எங்கள் பிரதர், அப்பா, அம்மா எல்லாருமே ஏ பாசிட்டிவ். ஸோ எனக்கு பிளட் மேட்ச் இல்லை அந்த டைத்தில். இனிஷியலாக வெளியிலலாம் ட்ரை பண்ணி பார்த்தா அதெல்லாம் லீகலாக சரியாக வரல, ஜுடிஷியலாக சரியாக வரல, இல்லை மெடிக்கலாக சரியாக வரல. எதர் இட் வில் கோ பை ஹாஸ்பிட்டல் இல்லை. ஆமாம் அந்த டைத்தில். அப்புறம் தான் சார் அந்த டைத்தில் சாரோடைய ஹெல்ப் தான் வந்து இந்த மாதிரி கிராஸ் பிளட் குரூப்பில் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் வந்தாச்சு. அதனால் அது பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதில் வந்து பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் சர்ஜரி பண்ண முடியும்னு சொல்லி சாரினுடைய அட்வைஸில் அப்புறம் தான் இது பண்ணோம். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆக்சுவலி என்னோட ஒய்ஃபும் கொடுக்குற ரெடியாக இருந்தாங்க, என் பிரதரும் கொடுக்குற ரெடியாக இருந்தார். ஸோ வி அலவ் போத் ஆஃப் தம் டு கிவ் அஸ் டெஸ்ட்லாம் எடுக்க வச்சோம். அப்புறம் சார் செக் பண்ணி சொன்னதில் வந்து என்னுடைய பிரதர்னு வந்து டிஷ்யூ மேட்ச் வந்து நல்லா பெட்டராக இருக்குது அவங்களுக்கும் நல்லா. ஸோ வென் வி வெண்ட் ஹெட் வித் மை பிரதர்ஸ் ஆர்கன் அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ வெரி கிரேட் டு டொனேட். அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபேமிலியில் நிறைய பேருடைய சப்போர்ட்டில் தான் இப்போ ஐம் சிட்டிங் ஹியர். கண்டிப்பா, ஏன்னா அப்பா, அம்மா, ஒய்ஃபு, தம்பி ஃபேமிலி, ஒய்ஃபு, குழந்தைங்க, lot of people are in queue behind me. கம்ஃபர்டபுளா நீ உட்கார்ந்து நீங்க பேசுறேன்னா both the doctors first and all the family members, எல்லாருடைய டிவைன் கிரேஸ். கண்டிப்பா எல்லாருடைய எஃபர்ட்டும் இருக்கு, எல்லாருடைய உழைப்பு இருக்கு. இல்ல டிவைன் கிரேஸ் கண்டிப்பா. ஸோ அவ்வளோ அந்த ட்ராமா ஃபுல்லாக இருந்து அந்த டைத்தில் 2019 ஃபைனலி ஐ காட் மை சர்ஜரி டன் இன் டிசம்பர் 2019.
After that, I'm leading a normal life, no issue. Regular medicines and the rejection கான medicines சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க, அதை நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் without any issue. I'm leading a normal life now. ஸோ கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து டயாலிசிஸ் பண்ணாலும் நார்மலாக இருக்கலாம் நமக்கு தெரியுது, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணினாலும் நம்மளால நார்மலாக இருக்க முடியுங்கிறது நமக்கு தெரியுது. சில இடங்கள்ல வந்து சில பேஷண்ட்ஸ் ஆர் நாட் டூயிங் வெல், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட மற்ற பிரச்சனைகள்னால ரொம்ப ஹார்ட் வீக்னஸ் இருக்கலாம், அது இருந்தாலும் வைத்தியம் பண்ணுறது வேற விஷயம். பட் அதையும் மீறி சில பேருக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஒத்துக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு காலத்துல வந்து இவர் சொன்ன மாதிரி டயாலிசிஸ் அப்படின்றது ஒரு டெத் சென்டென்ஸ் தான், அது ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட், யூ கான்ட் கம் பேக் டு அதர் சைட். நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மெடிசன் பிஜி முடிச்சுட்டு நெஃப்ராலஜி ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த காலத்துல எல்லாம் என்ன 28 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ரெசிங் ஸ்பெஷாலிட்டி, இந்த ஸ்பெஷல் நீங்க எடுக்கிறீங்க, இதுல யாருமே உசுரை காப்பாற்ற முடியாது, யூ சி ஒன்லி டெத், யூ நாட் சி எனி லைஃப் வித் யோர் ட்ரீட்மெண்ட், இதை போய் இந்த ஸ்பெஷல் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் இந்த சப்ஜெக்டோட இன்ட்ரெஸ்ட், இந்த டீச்சர், அதனால தான் நான் நெஃப்ராலஜி ஃசூஸ் பண்ணோம், ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்றது தான். பட் ஆனால் இன்னைக்கு இந்த 20 இயர்ஸ் நான் பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா, ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக மாறி போயிட்டு இன்னைக்கு எல்லா வகையான கிட்னி வியாதிக்கும் வைத்தியம் பண்ணி அவங்களை வந்து நார்மல் வைக்க முடியுங்கிறது லெவலுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறதே வந்து ஐ திங்க் இஸ் ஹியூஜ் சக்சஸ் ஆஃப் தி சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ திங்க் இல்ல ஒரே ஒரு விஷயம் அடிஷனலா என்ன சொல்றேன்னா, டயபெட்டிக் பத்தியோ ஹைப்பர்டென்ஷன் பத்தியோ ஓரளவுக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்தியா மாதிரி கண்ட்ரியில ஓரளவுக்கு நல்லாவே அவேர்னஸ் ரீச் ஆயிருக்கு. பட் when it comes to kidney disease, renal disease பத்தி பேசும்போது மக்களுக்கு இன்னும் வந்து யூரியா கிரியாட்டின் பத்தின பேசிக் நாலேஜ் இன்னும் போய் சேர்ந்திருக்கான்னு தெரியல. இப்போ என்னோட கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் 2015லேயே அதை பற்றின ஒரு நாலேஜ் எனக்கு கெயின் ஆயிருந்ததுன்னா ஐ ஷுட் நாட் ஹவ் கம் டு திஸ் சிச்சுவேஷன். இந்த கார்னருக்கு வந்திருக்க வேண்டாம், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூரியா கிரியேட்டின்னா என்ன, அதோடைய இம்பேக்ட் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன, நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா அட்லீஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 1.2 இருக்கிற கிரியேட்டின் 1.3 1.4 இருக்கும்போதே அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்கன்னா சீக்கிரமாக நெஃப்ராலஜி வந்து கன்சல்ட் பண்ணிடுவாங்க முடிஞ்சது. ஸோ அந்த இடத்துலயே வந்து இஷ்யூ கொஞ்சம் ஏர்லியராக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதுதான் வந்து மேக்ஸிமம் இப்போ இருக்கிற இந்த மாதிரி வேர்ல்டு கிட்னி டே மாதிரியான விஷயங்களை வந்து யூரியா கிரியாட்டின் பற்றின பேசிக் நாலேஜ் வந்து எப்படி டயபெட்டிக் பற்றியும் ஹைப்பர்டென்ஷன் பற்றியும் எல்லாருக்குமே யாரை கேட்டாலும் ஏதாவது 2 வார்த்தை பேசுவாங்க, அந்த அளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். பட் யூரியா பற்றியும் கிரியாட்டின் பற்றியும் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப கம்மி. அதோட இம்பாக்ட் பற்றின ஒரு இதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஃபர்ஸ்ட் போய் ரீச் ஆகணும். ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கே வந்து ஒரு அவேர்னஸ் வந்துடும், டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், நெஃப்ராலஜி கிட்ட கன்சல்ட் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும். 2 விஷயம் இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கும், ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் போய் பார்த்துட்டு இருப்பாங்க, மந்த்லி ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்த் செக்அப்ல வந்து யூரியா கிரியேட்டின்ங்கிறது இருக்கும், யூரின்ல ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகுதா இல்லையாங்கிறது இருக்கும். ஆனா அது யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லைங்கிறதும் உண்மை. அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா பிகாஸ் நீங்க ஒரு டயபெட்டிக் சென்டர்லயோ இல்ல ஒரு ஃபேமிலி 10 வருஷம் பட் இத வந்து யாரும் செக் பண்ணி சொல்லங்கிறது ஒண்ணு. பட் ஃபுல் செக்அப் வருஷத்துக்கு ஒரு நீங்க டயபெட்டிக் ஹெல்த் செக்அப் நீங்க பண்ணாலுமே கூட அதுல சுகர் HbA1c மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர பேஷண்ட்டுக்கு வந்து மற்ற ரிப்போர்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரியறது இல்ல. லைக் யூரியா என்ன இருக்கு, கிரியாட்டின் என்ன இருக்குன்னு தெரியறது இல்ல. ரெண்டாவது வந்து இப்ப நார்மலா இருக்கக்கூடிய யூரியா கிரியாட்டின் வந்து அதிகமாகணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு 65% கிட்னி டெஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் தான் அது அதிகமாகும். ஸோ 1.1 இருக்க வேண்டியது 1.5 இருக்கு, 2 இருக்கு அப்படின்றதுனாலே நமக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷனிங் வந்து 100 மார்க்ல இருந்து 35 மார்க்குக்கு கீழே வந்துருதுன்னு தான் அர்த்தம். ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் சேயிங் ஒரு மைல்டு கிட்னி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால அந்த ஸ்டேஜ்ல நம்ம போய் டாக்டரை பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. ஐ திங்க் ஹி வாஸ் அட் இஸ் ஒர்க் டுடே. நீ வர முடியுமா இல்லைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க பாருங்க முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப வந்து மக்களுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு கண்டிப்பா this is the right time to thank my both of the doctors. ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் போட்டிருக்காங்க. நல்ல அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் கொடுத்துருக்காங்க, இப்பயும் பார்த்துருக்காங்க. How is your family? What's your wife doing? Yeah, she is a writer actually. She is a content writer. Oh. She does it on her own. It's a small entrepreneurship. Oh. She's working for. And how about your next generation? I'm expecting soon. We wish him well. I hope and pray God that he gets nice children, and one of them should be an astrologer. Thank you, sir. Thank you. Okay, Shankar. Thank you. Shankar, I think the last we'll take another 5-10 minutes. Come, sir.
ஸோ வி ஹேவ் மிஸ்டர் சங்கர். அவர் ஹிஸ்டரி வந்து இஸ் அ ஹீரோ, ரியல் ஹீரோ. அதான் கடைசியாக கூப்பிட்டேன் நான். பிரசன்னாக்கு அப்புறம் சங்கர் கூப்பிட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்ங்கிறது நம்ம டிஸ்கஷன் நமக்கு அது தெரியும். ஐ திங்க் சங்கர் இஸ் ஆல்சோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட். எத்தனை வருஷம் இருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி? 4 years ஆக போகிறது. கிட்னி மாற்றி ஆப்ரேஷன் பண்ணி 4 வருஷம் ஆக போகிறது. இவர் சினிமா டைரக்டர் சங்கர் மாதிரி இருக்காருன்னு தோன்றது எனக்கு. உங்களுக்கு எவ்வளோ தோணுன்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? சொந்தக்காரா இருக்கு உங்களுக்கு? இல்லையே. சந்தோஷம். டாக் அபவுட் யுவர் ஸ்டோரி. ஆக்சுவலாக எனக்கு 2016 இந்த ப்ராப்ளம் வந்தது பிபினால. எனக்கு 2010 பிபி இருந்தது. 2016 கொஞ்சம் ப்ராப்ளம் சிவியர் ஆயிடுச்சு. இனிஷியலாக எனக்கும் கிரேட்லாம் நார்மலாக ஒன்ல தான் இருந்தது 2016 ஜான்ல. பட் திடீர்னு சடனாக மே மந்த் வரும்போது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 8-9 வரைக்கும் போயிடுச்சு. நான் வெளியில ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா ரொம்ப ப்ராப்ளம் ஆகி எனக்கு ஒரு ரெஃபர் பண்ணி தான் சாரை ரெஃபர் பண்ணாங்க. வந்து இங்கே வந்து பார்த்தோம். இங்கே வரும்போதே நான் ஃபிஸ்டுலா போட்டு ஃபிஸ்டுலா ஃபெயிலியர். எனக்கு 2 ஃபிஸ்டுலா ஃபெயிலியர், கழுத்தில் 2 ஃபிஸ்டுலா ஃபெயிலியர், கையில் ஒரு ஃபிஸ்டுலா ஃபெயிலியர். ஆக்சுவலாக எங்கள் அட்மிஷன் ஆகிற ஸ்டேஜில் வந்தேன். சார் சொன்னார், நீ என்ன ரெகுலராக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்மிஷன் எல்லாமே ஒன்று பண்ணுறேன். அவங்களாம் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி தான் நான் வரும்போது ரொம்ப எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் பயங்கர ப்ராப்ளம் தான் நான் வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நீ ரெகுலராக கரெக்டாக நான் உனக்கு கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. டே 1லேருந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்க, எனக்கு டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 month டயாலிசிஸ் பண்ணி பார்ப்போம், என்ன சிகேடி ப்ராப்ளமாக இருக்கா இல்லை என்னன்னு சொல்லி பார்ப்போம், ரெக்கவர் ஆறியான்னு பார்ப்போம் அப்படின்னு சார் சொன்னாங்க. 1 month ஆனோடனே இல்லை உனக்கு ப்ராப்ளம் பெருசாக தான் இருக்குது, ஏதாவது கிட்னி ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்குது, நீ கண்டிப்பாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற லெவலில் தான் வேணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் ஃபர்தராக நல்லா இருக்க முடியும், இல்லைன்னா டயாலிசிஸில் தான் இது பண்ண முடியும் அப்படின்னாங்க. என் ஒய்ஃப் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி சொன்ன மாதிரி கவுன்சிலிங்கும் பண்ணாங்க. என் ஒய்ஃபு, என் சிஸ்டர், என் ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. சார் இந்த போல தான் இஷ்யூ இருக்குது, இது கிளியர் பண்ணுற டிசீஸ் தான், இதை பற்றி பயப்பட வேண்டாம், நீ நார்மல் லைஃப் வரலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வரதுக்கு முன்னாடி எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 11 monthsலேயே இந்த ப்ராப்ளம்ல வந்து மாட்டிக்கிட்டேன் நான். எனக்கு அது ஹெல்த் வைஸ் தான் ப்ராப்ளமு, என் ஒய்ஃப் மென்டல் வைஸ் ரொம்ப ப்ராப்ளம். என்னோட 6 வயசு சின்னவ, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வந்தோம். சார்கிட்ட அழுதுக்கா, 2 வாட்டி அழுதுட்டாவ. இவர் சார் அந்த ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்ச உடனே இல்லைம்மா கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது, அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டா. ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்தோம். அப்புறம் ஒரு 3 months அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். என் சிஸ்டர் எனக்கு தரத்துக்கு வில்லிங் ஆனா, என் சிஸ்டர் என் பிரதர் 2 பேருமே தரத்துக்கு வில்லிங்காக இருந்தாங்க. நான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காட் கிரேஸ் எங்கள் எல்லாருக்குமே ஓ பாசிட்டிவ், ஒரே குரூப்பில் தான் இருந்தோம். சரி வீட்டில் 2 பேரும் அஃபெக்ட் பேஷண்ட் ஆகிட வேண்டாம், அண்ணாவும் பேஷண்ட் ஆகிட வேண்டாம்னு என் தங்க நான் சொன்னேன்னா நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் தங்காத்துக்கார், என் தங்க பசங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நியர்லி 1 year டயாலிசிஸ் முடியறதுக்குள்ளேயே எங்களுக்கு எல்லாமே அப்ரூவ் ஆகி வந்தது. சார் கரெக்டாக பார்த்து எல்லாமே செக்அப் கிடுன்னு பண்ணி எடுத்து வந்தோம். 1 year வரதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணிட்டோம். ஜூன் மந்த் பண்ணிட்டோம். நாங்கள் ஜூன் 2017 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம். போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரெகுலர் செக்அப் சார் வர சொன்னாங்க. சார் என்ன சொன்னாங்கன்னா, நீ டிஸ்சார்ஜ் ஆகிடு, ஆக்சுவலாக க்ளோஸாக கிட்ட இருந்தால் தான் ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா உடனே அப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக்அப் வர மாதிரி இருந்தது. சார் என்ன சொன்னேன்னா, நீ கரெக்டாக வந்துட்டு போயிடுவேன்னா நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. 1 week கூட நான் ஹாஸ்பிட்டலில் நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். நான் டிஸ்சார்ஜ் ஆகி கரெக்டாக ரெகுலராக வந்தேன், மெடிசன்ஸ் கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. தென் அடுத்தது சார் சொன்னாங்க, உனக்கு குழந்தைக்குலாம் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது சொல்லி சொன்னாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் வந்தது, இந்த போல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டா குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சார் சொன்னாங்க, உனக்கு அதெல்லாம் இஷ்யூ இருக்காது, நீ இது பண்ணுன்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃப் சரி சின்ன ப்ராப்ளம் இருந்தது. நான் கேட்டேன் அந்த போல போகலாமா சார்னு. எல்லாமே டெஸ்ட்லாம் எனக்கு டெஸ்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை, டெஸ்ட் மெடிக்கேஷன் தான் வந்து சொல்லு அப்படின்னாரு. எனக்கு அந்த சைடில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை வந்து சொன்னேன். அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ கண்டினியூ பண்ண அப்படின்னாங்க. 2008 என் ஒய்ஃப் கன்சீவ் ஆனா 2009 எனக்கு கேர்ள் பேபி பிறந்தா. ரைட் நோ 1.5 years ஆகுது அவருக்கு. நல்லா இருக்கா. என்ன பேரு? கிருத்திக்ஷா. கிருத்திக்ஷா. கோவிட்னால சார்கிட்ட இன்னும் கூட்டிட்டு வந்து காட்டல, பட் சார்கிட்ட போட்டோலாம் காமிச்சிருக்கேன். 2 சார்கிட்டமே போட்டோலாம் காமிச்சிருக்கேன். கோவிட்னால என்னால ஹாஸ்பிட்டல் கூட்டு வர முடியல, 1 year கூட்டு வர முடியும். ஏன்னா அவளும் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தா. அப்போ 1 year முன்னாடி ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தா. சரி பர்த்டே அப்போ சாரை கூப்பிடலான்னு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப இந்த லாக்டவுன் அது இதுன்னு ஆயிடுறதுனால சாரை இன்வைட் பண்ண முடியல, வந்து இது பண்ண முடியல. பட் சார்கிட்ட கூட்டு வந்து காட்டணும் தான் இருக்கிறேன். கொஞ்சம் நார்மலைஸ் ஆனோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து காட்டணும் தான் இருக்கேன். ஏன்னா சாரால தான் இன்னைக்கு நான் இந்த லெவல்ல இருக்கேன். எப்படி சொல்றது, நான் நல்லா ஹெல்த்தியா இருக்கேன். என் பாப்பா நல்லா என் கூட விளையாடும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம இந்த லெவல்ல இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதால இப்போ அப்பான்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. நல்லா பயங்கர சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். என் ஒய்ஃபும் ஹாப்பியா இருக்கா, என் சிஸ்டர்ஸும் நல்லா இதுவா இருக்கா, அவளும் நல்லா ஹெல்த்தியா இருக்கா. அவளுக்கும் இயர்லி ஒன்ஸ் கூட்டு வந்து காட்டும், அவளும் நல்லா இருக்கா. கடவுள் புண்ணியம் இவங்க 2 பேரும் இது பண்ணது, என் சிஸ்டர் இதனால இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதே போல இந்த கோவிட் டைம்ல எனக்கு கோவிட் அஃபெக்ட் ஆச்சு. 2 டாக்டர்ஸுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஹோம் குவாரண்டைன்லேயே இருந்து ரெக்கவர் ஆகி வந்தேன். எல்லாம் ஃபோனில் எப்போ கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. டெஸ்ட் எடுத்து மெசேஜ் பண்ணுவாங்க, திரும்ப சொல்லுவாங்க இதை கம்மி பண்ணிக்கோ, இதை ஸ்டார்ட் பண்ணு, இதை ஸ்டாப் பண்ணு, டெய்லி இந்த செக்அப் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு அப்படின்வாங்க.
அப்புறம் நான் வீட்டில் இருக்கும்போதும் டியூரிங் அந்த சர்ஜரி முடிஞ்சு வீட்டில் இருக்கும்போதும் இன்டேக் எவ்வளோ எடுக்கிற, அவுட்ஃப்ளோ எவ்வளோ எடுக்கிறேன் டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க சார். ரெகுலர் மானிட்டர் கரெக்டாக பார்த்துட்டே வருவாங்க. இந்த லெவல் போனால் நான் இதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. இன்டேக்கை 4 liters 4.5 liters போனோன்னா 5 liters போனோன்னா இல்லை அப் டு ரெஸ்ட்ரிக்ட் அப் டு 4 liters போடுவாங்க. ஏன்னா நான் வரும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக தான் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்தது, அப்புறம் வீக்லி ட்வைஸ் ஆச்சு, 15 days ஆச்சு. ஸோ ரெகுலராக இது பண்ணதில் இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ சார். ஷுவர். அது ஒருத்தர் நார்மலா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஹீஸ் எதர் பேரண்டிங் அ சைல்டு, ஹி பிகம்ஸ் அ ஃபாதர் ஆர் மதர். அதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நார்மல்சி. நம்ம கடைக்கு போறோம், அது பண்றோம், சாப்பிட்றோம், அதெல்லாம் கார் ஓட்டுறோம், ஸ்கூட்டர் ஓட்டுறோம், இங்கே இந்த வேலையை பண்றோம் அப்படிங்கிறதோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நார்மல்சி அப்படிங்கிறது வந்து somebody is becoming a father or mother after transplant. We are very fortunate that at least ஒரு 20-25 பேராவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் they have become in fact விமலுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு நினைக்கிறேன் subsequent to transplant. இல்லையா? ஸோ அந்த மாதிரி there are a lot of people who have leading a real normal life. ஒரு வியாதிங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு வியாதி, சின்ன வியாதி இல்லை. கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறதோ கிட்னி வியாதிங்கிறதோ சின்ன வியாதிங்கிறது இல்லை, எல்லாமே பெரிய வியாதி தான். இங்க பேசின எல்லாருமே வந்து அவங்களோட கஷ்டத்தை வந்து ஒரு காலத்து எப்படி இருந்தாங்க நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்துலயும் ஒரு நம்பிக்கையோட, அந்த ஃபேமிலி சப்போர்ட்டோட, அந்த கஷ்டத்தை எத்தனையோ ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கலாம், சோஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் மீறி அவங்க வந்து இந்த வைத்தியத்தை பண்ணிட்டு நீங்க நம்ம கிட்ட வந்து நாங்க நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்க, வைத்தியம் பண்ணிக்கோங்க, இந்த வியாதி விட்டு விலகி போக வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு அப்படிங்க சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். And Mrs. Balaji wants to, Mr. Balaji wants Mrs. Balaji to talk. அவங்க சொல்றாரு வீட்டுல பேசிட்டே இருக்கீங்க, பேச மாட்டேங்குதே. பரவாயில்ல, இங்கதான் வந்து ஹஸ்பண்ட் வேட் கேட்டு இருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் டோனர், எனக்கு வந்து என் பேர் எஸ் ஜெயசுபா. நான் தான் டோனர், எங்க ஹஸ்பண்ட்க்கு நான் கிட்னி கொடுத்துருக்கேன். என்னோட பெட் குரூப் வந்து பி நெகட்டிவ், என் ஹஸ்பண்ட் வந்து ஏபி பாசிட்டிவ். இதுலேயும் அவர் சக்ஸஸ் ஆகி நல்லா வந்திருக்காரு. நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து அவர் வெளில வந்திருக்காரு. நம்ம கிட்னியை கொடுக்கறதுனால நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம நல்லா ஆரோக்கியமா இருப்போம். அதனால தயவு செய்து எல்லாருமே இதை இன்னொரு உயிரை நம்ம காப்பாற்றுறோம், அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தயவு செய்து எல்லாரும் கிட்னி டோன் பண்ணதுக்கு எனக்கும் இன்சிஸ்டேட் பண்ணாதீங்க. எல்லாரும் அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு இது. இப்ப இங்க இருக்க எல்லா கிட்னி எத்தனையோ பேஷண்ட் நம்ம பாக்குறோம். எல்லா பேஷண்டோடையும் முக்கியமான ஒரு பேஷண்டே இல்லை. இன்ஃபேக்ட் முக்கியமாக யார் அப்படின்னு பார்த்தா கிட்னி டோனர் தான். பிகாஸ் அவங்கதான் வந்து எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு எந்த வியாதியும் இல்லை அப்படின்னு சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் அண்டர்கோ பண்றாங்க. ஜெனரலா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள இப்போ யார் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவாது, ஒரு சின்ன கட்டி இருக்கும், ஒரு ஆப்சஸ் இருக்கும், ஒரு சின்ன சர்ஜரி பண்ணும், கேட்ராக்ட் இருக்கும், ஏதோ ஒரு குட்டியான பிரச்சனை வச்சுன்னா தியேட்டருக்குள்ள போவாங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள. ஆனா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாது இன்னொருத்தர் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போகக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் வந்து ஆர்கன் டோனர் மாத்திரம் தான். அதாவது நான் வந்து வெரி கேர்ஃபுல். பேஷண்ட்டுக்காவது எதுவுமே பிரச்சனை இருக்கு, இந்த டோனர் இன்னொரு டோனர் கிட்னி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அண்ட் பியாண்ட் சம்திங், இஃப் சம்திங் அன்ஃபார்ச்சுனேட் ஹேப்பன்ஸ் ஆல்சோ ஒரு டோனர்னு அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம வந்து அதை ஒத்துண்டுலாம். பட் ஒரு ரெஸ்டி பேஷண்ட் அப்படிங்கிற ஒத்துண்டுலாம். ஒரு டோனர் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்கக்கூடாது. அதான் கண்ணில் வந்து விளக்கணி விட்டுன்னு பார்க்குற மாதிரி இது லாட் ஆஃப் டெஸ்ட். அந்த டோனர், இந்த கிட்னி டோனர் வந்து எல்லா டெஸ்ட்டும் நார்மலா இருக்கா, கிட்னி டொனேட் பண்ற சமயத்தில் எந்த பிரச்சனை வந்துடாதா, அந்த கிட்னி எடுத்துக்கிறதுக்கிறதா இன்னொரு கிட்னி வச்சு நாங்கள் லாங்கில் உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிற எதையும் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அந்த ஆர்கன் டோனர் ஆகிறதுக்கே நம்ம வந்து சம்மதிக்கிறோம். என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கவர்மெண்ட் சேஸ் நீங்கள் எங்கள்கிட்ட அனுப்பணுங்கிறது நீங்களே ஆப்ரேட் பண்ணலாம்னு சொன்னாலுமே கூட as a policy in our hospital எல்லா ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸுமே கூட நாங்கள் வந்து send them to the government. Fortunately systems are very clear. நீங்க இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா within few days government is giving approval. எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆர்பிஎஸ் சேர்னோடனே அவங்க உடனே சாங்ஷன் பண்ணாரு. ஏன்னா இங்க ஒன்லி லீகலா தான் நடக்குது, எந்த இல்லீகல் இதுவும் கிடையாது. நம்ம ரிலேஷன்ஸ் தான் கொடுக்குறோம், அதனால உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து பயப்படணும் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லைக் எங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா, இன்னைக்கு ஆர்கன் கொடுக்குற சமயத்துல நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமே தவிர பின்னாடி என்னாலும் சொல்ல முடியாது.
அண்ட் டயபெட்டிஸும் பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த டிசீஸ் வந்து டோனருக்கு வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல். எவ்ரி டைம் பாலாஜி செக்அப் வரும்போது நான் சொல்ற ஒரே வார்த்தை 2 பேரும் வாக்கிங் போங்க அப்படிங்கிறது தான். So I think we should thank all of you. We should thank the marketing team and all the computer specialists of Kaveri Hospital. இதை பார்த்துட்டு இருந்த நேயர்கள் உங்களுக்குமே எங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிக் தேங்க்ஸ் டு டாக்டர் பாலாஜி அண்ட் திஸ் டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட் டீம். See, எங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து வெரி வெரி ஹாப்பி தட் வி ஒர்க் as a team. இது வந்து எங்களோட சக்சஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து இட்ஸ் a team effort. இந்த மாதிரி அமையறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்து there will be a lot of issues between doctors within the department. அந்த மாதிரி issues எதுவும் இல்லாம we work as a family. He's like my younger brother. He contributes much more than what I can contribute. I'm only a front end, and but all the implementation is done by Dr. Balaji and this team. Is very good, very very nice gentleman. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கிறதுனால எங்களால் இந்த மாதிரியான ஒரு கேரை கொடுக்க முடியாது. I think he fills a lot of gaps whatever is there, and I try to fill whatever little gap he tries to give it to me. எங்களுக்குள்ள ஒரு ஈகோ பெருசா ஒன்றும் கிடையாது. We are good friends. We are well wishers to the other person. We absolutely தெரியல, எனக்கும் எங்க ஒய்ஃப்க்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியாது, பாலாஜிக்கும் ஒய்ஃப்க்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரியாது. எனக்கும் பாலாஜிக்கும் ப்ரொஃபஷனலா வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து என்ன பாலாஜி. எஸ், வெரி ட்ரூ. அது வந்து அதெல்லாம் அப்புறம் பேசலாம், லைவா பேச முடியாது. ஸோ பட் ஐ திங்க் திஸ் இஸ் த பிக் ரீசன் ஃபார் ஆல் அவர் சக்சஸ், அண்ட் ஐம் ஷுர் தட் அவர் அசோசியேஷன் வில் கண்டினியூ, வில் பி ஏபிள் டு கான்ட்ரிபியூட் டு தி welfare of so many patients. Thank you very much. The message கண்டிப்பா 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 சோ அப்படியே இருக்கும், எங்களுக்குள்ள பிரச்சனை இது ஒன்றும் இல்லை. ஸோ பேசிக்கலி என்னன்னா தி மெசேஜ் த்ரூ ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஹூ ஹவ் கம் டுடே இஸ், வியாதி பெருசா இருந்தாலுமே கூட இந்த வியாதிக்கு நம்ம ஒழுங்கா அப்ரோச் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனா யூ கேன் ஸ்டில் லிவ் நார்மலி வித் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிறது இந்த இயரோட தீம். அந்த தீமை வந்து ஐ திங்க் வி ஹவ் discussed through our own friends who have put a lot of trust in us. We're very happy and thankful to all of you. Thank you very much. I hope you have enjoyed this live session. Thank you very much. Thank you. Can switch it off? இல்ல மறந்துட்டேன், டோனர் மறந்துட்டேன். நல்ல பாயிண்ட் தான். ஆமா, நல்ல பாயிண்ட். நானே சொல்லணும்னு நினைச்சேன்.